அவர் கேள்வியாக கேட்டுட்டே உட்காந்துருப்பார். எந்த கேள்விக்கு அவர் பதில் தெரியறதில்லை. ஏன் நரேந்திர மோடி உலகமெல்லாம் சுற்றுகிறார்? உலகமெல்லாம் போய் என்ன செய்கிறாரு? அட்லீஸ்ட் நரேந்திர மோடி பிரதமர் எந்த நாட்டுக்கு போகிறேன், எத்தனை மணிக்கு எங்கே இருப்பேன்னு சொல்லிட்டு போகிறார். ஐயா, நீங்கள் 4 வருஷம் 241 தடவை வெளிநாடு போயிருக்கீங்க. நீங்கள் எங்கே போனீங்கன்னு உங்கள் காங்கிரஸ் கட்சி கூட சொல்லலை, உங்கள் அம்மா சோனியா காந்தி அம்மா கூட தெரியாது. ரகசியமாக ராகுல் காந்தி வெளியில் போக வேண்டிய அவசியம் இல்லை. 4 வருஷத்தில் 241 டைம்ஸ் அவர் வெளிநாட்டுக்கு போயிருக்காருங்க. யாருக்கும் தெரியாது ஏன் போனார், அங்கே போய் என்ன பண்ணார், அங்கே அவருக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர் இங்கே உட்கார்ந்து கொண்டு விமர்சனம் செய்து கொண்டிருப்பார். எத்தனை புல்வாமா அட்டாக் நடந்தது, அதில் நான் வெற்றி பெற்றோம், அதற்கு ஆதாரத்தையுமே இல்லை அப்படின்ட்டார் ராகுல் காந்தி ஒரே நாளில். ஆதாரமே இல்லையே, புல்வாமா தாக்குதல் நடந்ததுக்கு எங்கே வீடியோ கொடுங்க, வீடியோ கொடுத்தா தான் நம்புவார் அவர். அதனால தான் இந்த தடவை என்ன பண்ணிட்டார் நரேந்திர மோடி, வீடியோ நான் தர மாட்டேன்டா, பாகிஸ்தான்காரன் உனக்கு அனுப்புவான் பாரு, அந்த வீடியோ பாரு அப்படின்ட்டு. பாகிஸ்தானுக்காரனே எடுத்து போட்டாங்க பாருங்க. அவன் போடாததில் அமெரிக்காவிலேருந்து ட்ரம்ப் எடுத்து போட்டாருங்க பாருங்க, பாகிஸ்தான் அடிக்கிறாங்க, இந்தியா அடிக்குது, மிச்சத்தையெல்லாம் நீங்கள் மீதியை வெண்திரையில் காண்க அப்படிங்கிற மாதிரி போட்டாச்சு. இவ்வளவு இக்கட்டான நேரத்திலையும் கூட துருக்கி மாதிரி நாடுகள், சீனா மாதிரி நாடுகள் பாகிஸ்தானுக்கு நேரடியாக மறைமுகமாக ஆதரவு. ஆனால் ஒரு நல்ல விஷயம் பாருங்க, நரேந்திர மோடி அவருடைய வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தின் மூலம் 73 நாடுகளுக்கு போயிருக்காருங்க இந்த 11 வருஷத்தில். சில நாடுகளுக்கு 1 முறை, சில நாடுகளுக்கு 2 முறை, அமெரிக்கா மாதிரி நாடுகளுக்கு 10 முறை போயிருக்காரு, இலங்கைக்கு 4 முறை போயிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்படி 73 நாடுகள், அந்த நாட்டில் உள்ள மக்களை சந்திப்பு, அதிபர்கள் சந்திப்பு, அங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களுடன் நமது நாட்டு கொண்டு வருவதற்கு ஏற்பாடு, நமது தொழில்நுட்பத்தை அங்கே கொடுக்க ஏற்பாடு. பல நாட்டுகளுடைய மிக உயரிய விருதை இவர் பெற்றிருக்கிறார். சங்கம் வளர்த்த மதுரையிலிருந்து வந்தவன் என்பதனால என்னை தமிழிலேயே சகோதரி அறிமுகப்படுத்தி இருக்கிறார் என்று நினைக்கிறேன். முருகப்பெருமான செந்தூர் ஆண்டவன் என்று சொல்வார்கள். செந்தூர் என்றால் முருகன். சமீபத்தில் தான் மதுரையில் உலகமே வியக்கும் வண்ணம் ஒரு ஆபரேஷன் செந்தூர் மாநாடு நடைபெற்றது. இது ஆபரேஷன் சிந்தூர். ரெண்டுமே எதிரிகளுக்கு ஒரு அச்சத்தை கொடுத்திருக்கிறது என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. ராஜ்நாத் சிங் அவர்கள், மரியாதைக்குரிய பாதுகாப்பு அமைச்சர், ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடிவடையவில்லை, அது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அவர் சொல்லிவிட்டார். ஆனால் அதை நமது நண்பர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தான் ஆபரேஷன் செந்தூர் தற்காலிகமாகத்தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தமிழகமெல்லாம் கருத்தரங்குகள் நடத்தி அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். மற்ற ஊடகவியலாளர்கள் மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தினோம், ஒரு நேர்காணல் நடத்தினோம், ஒரு மேடை கிடைத்தது உரையாற்றினோம் என்று போய்விடாமல் தமிழகத்தில் தேசிய கருத்துக்களை திரும்ப திரும்ப எடுத்து சொல்கிற ஒரு பத்திரிகையாளராக, ஊடகவியலாளராக அருமை நண்பர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இருக்கிறார். அவருக்கு எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, ஒரு தேசபக்திக்கு, இராணுவ வலிமைக்கு எப்படிப்பட்ட முன்னுதாரணமாக நமது அருமை சகோதரர் கர்னல் தியாகராஜன் அவர்கள் பணியாற்றி இருக்கிறார் என்பது இன்னும் கூட அவரது பேச்சில் வரக்கூடிய உணர்வு, அந்த தேசபக்த உணர்வு அதை நமக்கு காண்பிக்கிறது. அவர் காட்டிய அந்த பவர் பாயிண்ட் நம்ம எல்லாம் புல்லரிக்க வைக்கிறோம். இந்திய இராணுவத்திற்கு நாம் ஒரு கரவொலி மூலமாக நாம் பெரிய சல்யூட்டே சொல்லலாம். அவ்வளவு பெரிய மாபெரும் வெற்றி. நண்பர்களே, நான் இங்கே அரசியல்வாதியாக நான் இங்கே வரவில்லை. நான் பணிபுரிகிறது பாரதிய ஜனதா கட்சி என்றாலும் கூட நான் அரசியல்வாதி அல்ல, நான் ஒரு தேசியவாதி என்று சொல்லிக் கொள்வதில் எப்போதும் பெருமைப்படுவேன். ஏன்னா தமிழகத்தில் குறிப்பாக அரசியல்வாதி என்ற வார்த்தை கெட்ட வார்த்தை மாதிரி ஆகி போன வார்த்தையாக இருக்கிறது. அதனால் அதை சொல்லும்போது பெருசாக பெருமை கிடைப்பதில்லை. அரசியல்வாதின்னா யாரும் வீடு வாடகைக்கு தர மாட்டேங்கிறான். அரசியல்வாதினா ஒரு வங்கி மேலாளர் போனால் நான் லோன் கேட்டு வந்துடுவணும்னு பயப்படுறார், இவன் திருப்பி கட்ட மாட்டானே, பொலிட்டீஷியன் ஆச்சே. அரசியல்வாதினா பல வீடுகளுக்குள்ளே போனால் இந்த பெண்கள் அரசியல்வாதியாக உள்ள வர்றாரு. அப்படி சாதாரணமாக நமது நாட்டில் அரசியலில் பெண்களுக்கு ஈடுபாடு இருப்பதில்லை. அதனால் அரசியல்வாதிகளாக இருப்பதை விட தேசியவாதிகளாக இருப்பதுதான் சாலச் சிறந்தது என்பதனால 3 தமிழ் இயல் இசை நாடகம் தாண்டி தமிழுக்கு 4வது தமிழ், மரியாதை தமிழ் என்று ஒன்றை தந்த இந்த கொங்கு மண்டலத்திற்கு வந்து நான் உங்களுடன் பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கோவை நகரை சார்ந்த சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.
இந்த ஆபரேஷன் சிந்தூர் மூலமா என்ன நமக்கெல்லாம் டேக் அவே? நான் கொஞ்சம் அச்சத்தோடு தான் நண்பர் பாண்டே அவரிடம் பகிர்ந்து கொண்டேன். நான் பேச நினைச்சதெல்லாம் பாண்டே பாதி பேசிட்டார், மீதம் உள்ளதை தியாகராஜன் சார் பேசி முடிச்சிட்டார். எனக்கு பழைய சினிமா பாட்டு தான் ஞாபகம் வந்தது, நான் பேச நினைத்ததெல்லாம் நீ பேச வேண்டும், அப்படி பாடிட்டு முடிச்சிடலாம் என்று தான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இதில் விட்டு போன விஷயம் மிச்ச சொச்சம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் கூட இந்த சிந்தூரை பற்றி நாம் பேசும்போது அந்த கான்டெக்ஸ்டும் தெரிந்து வரலாறு தெரிந்து நாம் பேசும்போது ஆபரேஷன் சிந்தூரை ஒரு ஐசோலேட்டட் ஈவெண்ட்டாக நம்ம பார்க்க முடியாது. இந்த தேசத்தின் வரலாறு கொஞ்சம் தெரிந்து கொண்டு அதை புரிந்து கொண்டால்தான் எப்படிப்பட்ட ஒரு மகத்தான வெற்றி என்பதும் எப்படிப்பட்ட சூழலில் நரேந்திர மோடி என்கிற ஒரு சிங்கம் என்று கர்ஜனை செய்திருக்கிறது என்பதையும் எனக்கு உலகத்தில் எப்படி நம்ம நாட்டுக்கு மரியாதை உருவாயிருக்குன்னு புரிந்து கொள்ள முடியும். அந்த கோணத்திலே நான் சில கருத்துக்களை உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆபரேஷன் சிந்தூர் இது கொடுத்த முதல் வெற்றி என்ன தெரியுமா? முதல் வெற்றி, குறிப்பா தமிழ்நாட்டில் முதல் வெற்றி என்ன தெரியுமா? தமிழகம் என்றென்றும் தேசியத்தின் பக்கம்தான் என்பதை இந்த ஆபரேஷன் சிந்தூர் நிரூபித்திருக்கிறது. அது எப்படி நமக்கு தெரியும் தேசியத்தின் பக்கம்னா? முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களே தேசிய கொடியை தூக்கி விட்டார்னா இது தேசியத்தின் பக்கம் என்பது. நரேந்திர மோடி அவர்களது வெற்றி பாகிஸ்தானை வெற்றி பெற்றதல்ல, ஐயா ஸ்டாலினை தேசிய கொடியை தூக்க வச்சுட்டாரே, ஒவைசிய தேசியம் பற்றி பேச வச்சுட்டாரே, இந்திய ராணுவத்துக்கு ஆதரவா ஒவைசி பேசுகிறாரே, அக்கா கனிமொழி ஃபாரின் டெலிகேஷன்ல போறாங்களே, இதுவெல்லாம் தான் ஆபரேஷன் சிந்தூரோட வெற்றி. பாகிஸ்தானை வெற்றி பெற்றோம் என்பது அப்புறம் பார்த்துக்கொள்ளலாம். இந்தியாவிற்குள் இருக்கிற இந்திய ஒருமைப்பாட்டை எல்லாம் நிபந்தனையோடு கூட ஏற்றுக்கொள்ள தயங்குகிற, இந்தியாவை விமர்சிக்கிற பல அரசியல் சக்திகளை எல்லாம் இந்த சிந்தூர் இந்தியாவிற்கு ஆதரவாக, இந்திய ராணுவத்துக்கு ஆதரவாக, நரேந்திர மோடிக்கு ஆதரவாக பேச வைத்திருக்கிறது. அதுல ராகுல் காந்தி மாத்திரம்தான் விதிவிலக்கு. அதுல இந்திய ரத்தம் மாத்திரம் இல்லாம கொஞ்சம் ஏதோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அவர் கேட்கிறாரு, எத்தனை விமானங்கள் இந்தியா இழந்தது இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல? எத்தனை விமானத்தை இழந்தீர்கள் என்று சொல்லுங்கள். எத்தனை விமானத்தை இழந்தோம் என்பது முக்கியம் இல்லை தம்பி, நாங்கள் மானத்தை இழக்கவில்லை என்பதுதான் முக்கியம். காங்கிரஸ் கட்சி மாதிரி மானத்தை இழந்து விடவில்லையே. காஷ்மீர்ல 1/3 போயிடுச்சே. உங்க தாத்தா கொள்ளு தாத்தா தானே அப்ப பிரதமராக இருந்தாரு. அப்ப கேட்டாங்க, ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருக்கும்போது சீன படையெடுப்பு 62ல் 62,000 சதுர கிலோமீட்டர் பகுதியை சீனா ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறது இமயமலை பகுதியில். இதை பற்றி பிரதமருடைய கருத்து இந்த அவையில் சொல்லணும்னு பாராளுமன்றத்தில் கேட்கும்போது அது எப்படிப்பட்ட சூழலாக இருந்திருக்கும் பாருங்க. இன்னைக்கு நாம புனிதமாக நினைக்கிற கைலாயம் சீனாக்காரன்ட்ட தான் இருக்கு. கைலாய மலை சீனாக்காரன்ட்ட இருக்கு. இப்பயும் கூட கைலாசத்துக்கு நீங்க போகலாம், ஆனா சீனால விசா வாங்கி தான் நீங்க போய் பார்க்கணும். சீனனை பார்த்து விட்டு தான் நாம் சிவனை பார்க்க முடியும் என்ற நிலை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். கைலாஷ் நம்ம கையை விட்டு லாஸ். 62,000 சதுரடி. மானசரோவர் ஏரி சீனாட்ட தான் இருக்கு. பிரம்மபுத்திரா அங்கேதான் உற்பத்தி ஆகுது. மானசரோவர் புனிதமான பல பகுதிகள் எல்லாம் சீனால இருக்கு. ஆனால் அதை பற்றி ஜவஹர்லால் நேரு என்ன சொன்னாரு? அங்கே புல்லு கூட முளைக்காத பகுதி, அது பனிமலை. அது நம்மகிட்ட இருந்து என்ன போன, இதுதான் நம்ம இந்த நாட்டினுடைய பிரதமருடைய, நாட் ஈவன் எ பிளேட் ஆஃப் கிராஸ், அவர் சொன்ன பயன்படுத்தின வார்த்தை, புல் கூட முளைக்காத ஒரு பகுதி. இந்த கேள்வியை கேட்டவர் ஜனசங்கத்தினுடைய எம்பி. அவர் கொஞ்சம் தலை வழுக்கையா இருக்கும். அவர் என்ன பண்ணாரு, தலையினுடைய தொப்பியை கலட்டிட்டு, வட இந்தியாவில் தொப்பி போட்டிருப்பாங்க, கலட்டிட்டு, என் தலையில கூட தான் ஒன்றும் முளைக்கல மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், இதை விட்டுடலாமா அப்படின்னு. அடுத்த கேள்விதான் ரொம்ப அபாயகரமான கேள்வி கேட்டாரு. மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், உங்க தொப்பியை கலட்டுங்க, உங்க தலையில தான் ஒன்றும் முளைக்கல, அதை விட்டுடலாமா அப்படின்னு கேட்டாரு நாடாளுமன்றத்தில். நேருவால பதில் சொல்ல முடியல. ஒரு டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டியே இல்லாத ஒரு ஆட்சியாக காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. சுதந்திரத்தின் போது பாகிஸ்தான் என்று மிகப்பெரிய நிலப்பரப்பை இழந்தோம். 1/3 ஆஃப் தி காஷ்மீரை இழந்தோம். அதற்கப்புறம் 62,000 சதுர கிலோமீட்டர் சீனாவில் இழந்தோம். கச்சத்தீவை தூக்கி ராமேஸ்வரத்துக்கு கொடுத்தோம். தீன்பிகான் ஒரு தீவை தூக்கி பங்களாதேஷ் கொடுத்தோம். அக்ஷய் சென் ஒரு பகுதியை தூக்கி குஜராத்தினுடைய பகுதியை தூக்கி மறுபடியும் பாகிஸ்தானுக்கு கொடுத்தோம்.
இது யாரு அப்பை வீட்டு சொத்து? யாருடைய நிலப்பரப்பை எடுத்து தார வார்க்கிறது? இந்தியா சுதந்திரம் அடைந்த அதே நேரத்தில் தான் சீனாவும் அந்த டோட்டல் ரெவல்யூஷன் பண்ணி அவங்களும் ஆட்சிக்கு வந்தாங்க. மாசே துங்கனுடைய ஆட்சி 49. சீனா ஆட்சிக்கு வந்த பிறகு எக்ஸ்பான்ஷனிஸ்ட் விரிவடைந்து கொண்டே போயிருக்கிறது. திபேத்தை பிடிச்சி வச்சுட்டான் சீனா. தைவான், சீனாவில் ஒரு அமைச்சர் இருக்கிறார். தினசரி காலையில் அவருக்கு என்ன வேலைன்னா, தைவான் சீனாவுக்கு சொந்தமான நிலப்பரப்பு அப்படின்னு தினசரி காலையில் ஒரு அறிக்கை விடுவார். இன்னைக்கும் கூட தைவானில் ஒரு மினிஸ்டர் இருக்கார். அவர் என்ன செய்வார்னா, இல்லை தைவான் தனிநாடு, சீனாவுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சாயங்காலம் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார். இந்த ஸ்டேட்மெண்ட் போர் 70 வருஷமா போயிட்டு இருக்கு. திபேத்தை பிடிச்சிக்கிட்டான், தைவானை கிளைம் பண்றான். ஹாங்காங் இங்கிலாந்தோடு இருந்தது 50 ஆண்டுகள் ஒப்பந்தம். அந்த 50வது ஆண்டினுடைய கடைசி நாள் வரை கூட சீனாவால் பொறுக்க முடியல. கையை முறுக்கி இங்கிலாந்திலிருந்து ஹாங்காங்கை பிடுங்கி தன்னுடன் இணைத்து கொண்டான். இன்னைக்கு அருணாச்சல பிரதேசத்தை என்னதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான் சீனா. அப்போ சீனா எப்படி விரிவடைந்து கொண்டே போச்சு, காங்கிரஸ் ஆட்சியில் எப்படி இந்தியா குறுகி கொண்டே வந்திருக்கிறது என்பதை ஒரு ஒப்புமைக்காக நான் சொல்றேன், ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ். இந்த நாட்டினுடைய நிலப்பரப்பின் மீது அவர்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லாத ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி. அதனாலதான் ப. சிதம்பரம் நாடாளுமன்றத்தில் பேசும்போது சொல்றாரு, பொசஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன் ஃபார் இந்தியா இஸ் மாரலி ராங். எப்படி பாருங்க, இட்ஸ் மாரலி ராங். இந்தியா அணு ஆயுதம் வைத்திருப்பது என்பது தார்மீக ரீதியாக தவறு. காங்கிரஸ் கட்சியையும் ப. சிதம்பரத்தையும் ஆட்சியில் வைத்தது இட்ஸ் மாரலி ராங். எது உண்மையில தவறு, எது தவறு? இந்த மாதிரி ஒரு ஆட்சி இருப்பதுதான் தவறு. இதையெல்லாம் நாம் சகித்துக் கொண்டு பார்க்கும்போது தான் இந்த ஆபரேஷன் சிந்தூருடைய வெற்றி நமக்கு தெரியும். வரலாற்றில் முதல் முறையாக நாம் பாகிஸ்தானுக்கு பாடம் கற்பித்திருக்கிறோம் என்பதுதான் சிந்தூரினுடைய முதல் டேக்அவே. இந்த சிந்தூர்ல நம்ம என்ன அறிவிச்சிருக்கிறோம்? இனிமேல் ஒரு தீவிரவாத பயங்கரவாத தாக்குதல் ஏற்பட்டால் அதை நாங்கள் யுத்தமாக கருதுவோம். பாகிஸ்தான் எங்கள் மீது போர் தொடுத்ததாக கருதுவோம். டெரர் அட்டாக் வில் பி கன்சிடர்ட் அஸ் வார் டெக்ளேர்டு அறிவிச்சிருக்கிறார் நரேந்திர மோடி சிந்தூர்ல. அதை ஒத்துக்கொண்டதுனால தான் இந்த சிந்தூரை நிறுத்தி வச்சிருக்கிறோம். அமைதி, கொஞ்ச நாளைக்கு சீஸ்ஃபயர். அது கூட சீஸ்ஃபயர்ன்ற வார்த்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார் கர்னல் தயாராஜன் அவர்கள். ஹோல்டு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும், நிறுத்தி வச்சிருக்கோம். இப்போ இது வந்து டெரர் அட்டாக்க வாரா பார்ப்போம், சாதாரணமா இல்லை. 26 பெண்கள் கண்ணீர் விட்டாங்க, தங்கள் கணவன்மார்களை இழந்து, குங்குமத்தை இழந்து ஆறாக கண்ணீர் பெருகியது, குழந்தைகள் அழுதது. அந்த காட்சியெல்லாம் நம்மளால பார்க்கவே முடியாது வீடியோல. 26 இந்திய பெண்களின் கண்ணீருக்கு விலை என்ன தெரியுமா? நரேந்திர மோடி என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? சிந்து நதியில் பாயும் 1059 டிஎம்சி தண்ணீர் தான் 26 பெண்களின் கண்ணீருக்கு சமம். இதுவரைக்கும் கற்பனையே பண்ண முடியாத ஒரு சாதனை சிந்துல தண்ணீரை நிறுத்தினது. காவிரியில் நம்ம 205 டிஎம்சி தான் வாங்குறோம். அந்த மேட்டூர் டேம்ல அதை திறந்து விடும்போது கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அப்படியே ஃப்ளட்டு 205 டிஎம்சியில கொஞ்சம் தண்ணி வரும்போதே அப்படி இருக்கும், கண்கொள்ளா காட்சி. 1059 டிஎம்சினா எப்படி இருக்கும் பாருங்க. 5 times bigger than the Kaveri water that we receive. அவ்வளவு தண்ணீரை நிறுத்தணும். கர்நாடகா தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுப்பது நம்முடைய ரைப்பேரியன் ரைட். பாகிஸ்தானுக்கு இந்தியா சிந்துல தண்ணீர் கொடுக்கிறது இட்ஸ் அவுட் ஆஃப் குட்வில் என்று தான் நாம ஒப்பந்தம் போட்டிருக்கோம். நல்லெண்ண அடிப்படையில் தான் ஒப்பந்தம். எப்ப நல்ல எண்ணம் இல்லையோ தண்ணீர் தர வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் சிந்து நதியினுடைய ஒப்பந்தத்தை ரத்து செய்து காரணம். அதனாலதான் நரேந்திர மோடி சொன்னாரு, பிளட் அண்ட் வாட்டர் வில் நாட் ஃப்ளோ டுகெதர், டெரர் அண்ட் டாக் வில் நாட் பி சைமல்டேனியஸ்லி ஹெல்ட், ட்ரேட் அண்ட் டெரர் இட் வில் நாட் கோ டுகெதர். வர்த்தகமும் பயங்கரவாதமும் ஒன்னா பண்ண முடியாது. உங்க கூட ரத்தமும் ஆறும் ஒன்னா ஓட முடியாது. பேச்சுவார்த்தையும் பயங்கரவாத தாக்குதல் ஒன்னா நடக்க முடியாது. இதை வரலாற்றுக்கு நிரூபிச்சிருக்கோம். நாம உலகத்தில் பயங்கரவாதிகளை கையாளுவதில் நிபுணத்துவம் பெற்ற நாடு, தயவுதாட்சியம் இல்லாமல் சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு நாடு என்று பெயர் பெற்ற நாடு ஒன்று இருக்கு, இஸ்ரேல். அந்த நாட்டுக்கு தான் ஒரு டைட்டில் இருக்கு, டெரர் பஸ்டர்னு பேர். இஸ்ரேல் டெரர் பஸ்டரான்னு தெரியாது. இன்னைக்கு இந்தியா டெரர் பஸ்டர், நரேந்திர மோடி டெரர் பஸ்டர். இஸ்ரேல் அவ்வளவு ஒரு கஷ்டமான சூழல் இருக்கு. ஒரு சமீபத்தில் ஒரு ஆல்பம் பாட்டு ரொம்ப ஹிட் ஆச்சுல, காத்து மேல காத்து கீழே காத்து சைட்ல, அப்படியா காத்து ரைட்ல காத்து லெஃப்ட்லன்னு சொல்லிட்டே இருப்பார். ரொம்ப ஹிட் சாங் அது. அதே மாதிரி இஸ்ரேலோட ஜாகிரபி எப்படின்னா, எதிரி மேலே ஜோர்டான்,
எதிரி கீழே எகிப்து, எதிரி சைடில் நைஜீரியா, எதிரி இந்த பக்கம் உகாண்டா, இப்படி எல்லா பக்கமும் அவனை சுற்றி பாலஸ்தீன், ஒரு 7-8 நாடுகள் சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் இஸ்ரேலுக்கு எதிரி நாடுகள் தான். இஸ்ரேலை ஆட்டவும் முடியல, அசைக்கவும் முடியல. தொடர்ந்து இஸ்ரேல் அந்த பகுதியினுடைய மிகப்பெரிய சூப்பர் பவராக இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் தொகை குறைவு, அவனுடைய டெக்னாலஜி, அவனுடைய மிலிட்ரி மைட் இது உச்சத்தில் இருக்கு. இன்னைக்கும் கூட நாம இந்த ஆபரேஷன் சிந்தூரில் நாம் வெற்றி அடைந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் இஸ்ரேலிலிருந்து நமக்கு கிடைத்த பல இராணுவ தளவாடங்கள் அதற்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்கு. ட்ரோன்ஸ் S-400 கொண்டு வந்தோம், ரஃபேல் கொண்டு வந்தோம், ஸ்கால்ப்னு ஒரு ஏவுகணையை வச்சு அடித்தோம், துல்லிய தாக்குதல். UNAV சொல்லுவாங்க, அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள்னு சொல்லி. அது எப்படின்னா மேலேருந்து 7 ஃப்ளோர் இருந்தாலும் சரி தான், மேலேருந்து அப்படியே கீழே தாக்கி கீழே அடி ஃப்ளோரில் பங்கரில் ஒருத்தர் ஒழிஞ்சிருந்தான்னா அவனை தேடி கண்டுபிடிச்சி காலி பண்ணிட்டு திருப்பி மேலே ஏறி போயிடும். அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள்னு பேர். இதெல்லாம் கற்பனையே பண்ண முடியாது பாகிஸ்தான்கிட்ட. அவன் வச்சிருக்கிறதெல்லாம் துருக்கியிலிருந்து வந்தது, சீனாவிலிருந்து வந்தது தான். பாண்டே சரியா சொன்னார், எது நீ செய்த செங்கிலியா, இதை முன்னாலே சொல்ல வேண்டாமான்னு வடிவேலு சொன்ன மாதிரி. இன்னைக்கு ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் உலகத்தில் இராணுவ தளவாடங்கள் வேண்டும் என்று சீனாவுடன் ஒப்பந்தம் போட்ட 12 நாடுகள் அதை பற்றி மறுபரிசீலனை செய்து கொண்டிருக்கிறது, ரெவ்யூ பண்ணிட்டு இருக்கு. அநேகமாக பலது கேன்சல் ஆகிடும். துப்பாக்கி எப்படி வெடிச்சிச்சுன்னு பார்த்தோம். இந்தியாவினுடைய இராணுவ தளவாட ஏற்றுமதி 50,000 கோடி ரூபாயை தொட்டிருக்கிறது, மிகப்பெரிய சாதனை. இதை பொருளாதார புரிதலோடு சொல்லணும்னா, ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் சீனாவினுடைய டிஃபென்ஸ் கம்பெனிஸினுடைய ஸ்டாக் மார்க்கெட் ரேட் எல்லாம் படுபாதாளத்தில் போயிடுச்சு. சீனாவில் இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் கம்பெனிஸினுடைய ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் உச்சத்தை தொட்டிருக்கிறது. ஒரே நாளில் உலகத்தில் நடந்த ஷேர் பிரைசஸ்னுடைய வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஏன் சீனாவினுடைய ஷேர் பிரைஸ் கீழே போகுது, ஏன் இந்தியாவுக்கு மேலே போகுது? இதுதான் வெற்றி. இது நமக்கு எல்லாம் புரியும், ராகுல் காந்திக்கு புரியாதுங்கிறது தான் பிரச்சனை. அவர் கேள்வியாக கேட்டுட்டே உட்கார்ந்துருப்பார், எந்த கேள்விக்கு அவர் பதில் தெரியறது இல்லை. ஏன் நரேந்திர மோடி உலகமெல்லாம் சுற்றுகிறார், உலகமெல்லாம் போய் என்ன செய்கிறாரு? அட்லீஸ்ட் நரேந்திர மோடி பிரதமர் எந்த நாட்டுக்கு போகிறேன், எத்தனை மணிக்கு எங்கே இருப்பேன்னு சொல்லிட்டு போகிறார். ஐயா, நீங்கள் 4 வருஷம் 241 தடவை வெளிநாடு போயிருக்கீங்க. நீங்கள் எங்கே போனீங்கன்னு உங்கள் காங்கிரஸ் கட்சி கூட சொல்லலை, உங்கள் அம்மா சோனியா காந்தி அம்மா கூட தெரியாது. ரகசியமாக ராகுல் காந்தி வெளியில் போக வேண்டிய அவசியம் என்ன? 4 வருஷத்தில் 241 டைம்ஸ் அவர் வெளிநாட்டுக்கு போயிருக்காருங்க. யாருக்கும் தெரியாது ஏன் போனார், அங்கே போய் என்ன பண்ணார், அங்கே அவருக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர் இங்கே உட்கார்ந்து கொண்டு விமர்சனம் செய்து கொண்டிருப்பார். எத்தனை புல்வாமா அட்டாக் நடந்தது, அதில் நான் வெற்றி பெற்றோம், அதற்கு ஆதாரத்தையுமே இல்லை அப்படின்ட்டார் ராகுல் காந்தி ஒரே நாளில். ஆதாரமே இல்லையே, புல்வாமா தாக்குதல் நடந்ததுக்கு எங்கே வீடியோ கொடுங்க, வீடியோ கொடுத்தா தான் நம்புவார் அவர். அதனால தான் இந்த தடவை என்ன பண்ணிட்டார் நரேந்திர மோடி, வீடியோ நான் தர மாட்டேன்டா, பாகிஸ்தான்காரன் உனக்கு அனுப்புவான் பாரு, அந்த வீடியோ பாரு அப்படின்னு. பாகிஸ்தான்காரனே எடுத்து போட்டாங்க பாருங்க. அவன் போடாததில் அமெரிக்காவிலேருந்து ட்ரம்ப் எடுத்து போட்டார், இங்கே பாருங்க பாகிஸ்தான் அடிக்கிறாங்க, இந்தியா அடிக்குது, மிச்சத்தையெல்லாம் நீங்கள் மீதியை வெண்திரையில் காண்க அப்படிங்கிற மாதிரி போட்டாச்சு. இவ்வளவு இக்கட்டான நேரத்திலையும் கூட துருக்கி மாதிரி நாடுகள், சீனா மாதிரி நாடுகள் பாகிஸ்தானுக்கு நேரடியாக மறைமுகமாக ஆதரவு. ஆனால் ஒரு நல்ல விஷயம் பாருங்க, நரேந்திர மோடி அவருடைய வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தின் மூலம் 73 நாடுகளுக்கு போயிருக்காருங்க இந்த 11 வருஷத்தில். சில நாடுகளுக்கு 1 முறை, சில நாடுகளுக்கு 2 முறை, அமெரிக்கா மாதிரி நாடுகளுக்கு 10 முறை போயிருக்காரு, இலங்கைக்கு 4 முறை போயிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்படி 73 நாடுகள், அந்த நாட்டில் உள்ள மக்களை சந்திப்பு, அதிபர்கள் சந்திப்பு, அங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களுடன் நமது நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு ஏற்பாடு, நமது தொழில்நுட்பத்தை அங்கே கொடுக்க ஏற்பாடு. பல நாட்டுகளுடைய மிக உயரிய விருதை இவர் பெற்றிருக்கிறார். நான் அஜித் தோவல் அவர்களது நெருங்கிய நண்பர், அவரை சந்திக்கும் போது அவர் சொன்னார், ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொன்னார். அஜித் தோவல் அவர்களை இன்னொரு வெளிநாட்டிலிருந்து NSA வர சொல்லி கூப்பிடுறாங்க, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக வர்றதுக்கு இன்னொரு தேசத்திலிருந்து பெரிய ஆஃபர் இருக்குது அப்படின்னார். நான் கேட்டேன் எந்த தேசம் அப்படின்னு கேட்டேன். ஆச்சரியப்படுவீங்க சார், சவுதி அரேபியாவிலேருந்து கூப்பிட்டுருக்காங்க அஜித் தோவல். ஏன்னா இன்னைக்கு உலகத்திலேயே டெரரிசம்னா என்ன, அதனுடைய டிசைன்ஸ் என்ன, அதனுடைய டைனமிக்ஸ் என்ன, அதை எப்படியெல்லாம் கையாள வேண்டும், எப்படி அழித்து ஒழிக்க வேண்டும் என்பதெல்லாம் முற்றிலுமாக புரிந்த ஒரு நபர் இந்தியாவில் தான் இருக்கிறார். அவருக்கு பேர் அஜித் தோவல் என்று பெயர், இந்தியன் ஜேம்ஸ் பாண்ட். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்டைஸ் நமக்கு உருவாயிருக்கு இன்னைக்கு. அப்படி எக்ஸ்பர்டைஸ் இருக்கிறவங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு பவர் கொடுத்து உட்கார வைக்கிற ஒரு பிரதமர் நமக்கு கிடைச்சிருக்கிறார்.
அதனால தான் இது சாத்தியமாக இருக்கு. இந்தியாவில் எக்ஸ்பர்டைஸ்க்கு எப்போதுமே குறைச்சல் கிடையாது. நாம் வரலாற்றில் எங்கெல்லாம் வீழ்ந்தோம், ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்க இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் சாகர்கள், ஹூணர்கள்லாம் நம்ம நாட்டு மேலே படையெடுத்து வந்தான். லலிதாதித்யன் மாதிரி மன்னர்கள்லாம் பெரிய சூரர்கள் மாதிரி போர் புரிந்து அவங்களாம் விரட்டி அடித்தாங்க. பல காலத்தில் வெற்றி பெற முடியல. எப்போ நமது நாட்டினுடைய வார் டெக்னாலஜி இன்ஃபீரியராகவும் படையெடுத்து வந்தவன்ட்ட நவீன ஆயுதங்களும் இருந்ததோ அப்போது தான் நம்ம வீழத் தொடங்கினோம். முகல்ஸ் வரும்போது பாபர் தான் முதல்ல இந்திய மண்ணில் பீரங்கியை பயன்படுத்திய முதல் முகலாய மன்னன். பீரங்கி அவன் தான் கொண்டு வந்தான் முதல்ல. அதற்கு முன்னால் சாகர்கள், ஹூணர்கள்லாம் வரும்போது நம்மளும் வெற்றிவேல் வீரவேல் தான், அவனும் வெற்றிவேல் வீரவேல் தான். பிரச்சனையில் நாம் ஜெயிச்சிட்டோம். பாபர் வரும்போது பீரங்கி வரும்போது நம்ம வெற்றிவேல் வீரவேல் தான். அதுக்கப்புறம் ஐரோப்பியன்ஸ் வந்தான், அவன் துப்பாக்கி, டேங்கு, என்னென்ன வெடிபொருள்கள் எல்லாம் கொண்டு வந்தான். அப்போவும் நம்ம வெற்றிவேல் வீரவேல் தான். சீனாக்காரன் படையெடுத்து வந்தான் பெரிய பெரிய நவீன ஆயுதங்களோட 62. அப்போ நம்மகிட்ட கொக்கு சுடுற துப்பாக்கி தான், பெருசாக ஒன்றும் இல்லை. அவர் ஐயா சொன்னார்ல, கார்பன் கன் அப்படி தான் வச்சுருந்தோம். அப்போ வரலாற்றில் ஒரு 1000 வருஷமாக இந்தியாவோட வார் டெக்னாலஜிங்கிறது நவீனமயப்படுத்தப்படாமல் இன்ஃபீரியர் டெக்னாலஜியாக இருந்ததுனால தான் நமக்கு மிகப்பெரிய தோல்வி. 1000 வருஷமாக நம்ம தோல்வி அடைஞ்சோம். நாம் தோல்வி அடைஞ்சதுக்கு இன்னொரு காரணம் நம்முடைய வார் எத்திக்ஸ். இந்து மன்னர்கள் இந்தியாவில் வார் எத்திக்ஸ் படி, யுத்த தர்மத்தின்படி போரிட்ட மன்னர்கள். ராத்திரியில் போரிட மாட்டான், நிராயுத பாணியை கொல்ல மாட்டான், யுத்தத்தில் பெண்களை தொந்தரவு பண்ணக்கூடாது. இதெல்லாம் யுத்த தர்மம் இருக்கு, அப்படிதான் யுத்தம் பண்ணணும். அதனால வெளிநாட்டில இருந்து படையெடுத்தவன் என்ன பண்ணா, அவனுக்கு ரொம்ப வசதியா போச்சு. சேரனும் சோழனும் சண்டை போட்டுக்கிட்டா யுத்த தர்மம் இருக்கும். இங்க இருந்து 2ஆம் நரசிம்மன் 2ஆம் சாளுக்கியனை போய் 2ஆம் புலிகேசியை போய் யுத்தத்தில் சந்திக்கிறான்னா வார் எத்திக்ஸ் இருக்கும், யுத்த தர்மத்தோட சண்டை போடுவான். சாயங்காலம் ஆயிட்டா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. மகாபாரத போர்லாம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் பீஷ்மரும் இவரும் பேசிக்கிடுவாங்க, நைட்லாம் உட்காந்து விடிய பேசிக்குவாங்க, காலையில் 2 பேரும் மோதிக்கிடுவாங்க. வார் எத்திக்ஸ். இப்படித்தான் இவர்கள் சண்டையிடுவார்கள் என்று தெரிந்துதான் வெளிநாட்டிலிருந்து வந்தவன் ராத்திரியில் படையெடுத்தான். இந்தியாவை ஆட்சி செய்த மன்னர்களுக்கு ஒரு படையெடுப்பு இரவில் நடைபெறும் என்றே தெரியாது. தூங்கிக் கொண்டிருக்கும் போது நிராயுதபாணியாக இருப்போது நம்மை அழித்து ஒழித்து எரித்து விடுவார்கள், தீ வச்சுன்றதெல்லாம் இந்திய மன்னர்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படிப்பட்ட யுத்தத்தை அவங்க பார்த்ததில்லை. வார் எத்திக்ஸே உலகத்தில் இந்த 100-150 வருஷமாக தான் பேசுகிறாங்க. இந்தியாவில் நம்ம புராண காலத்திலேருந்து வார் எத்திக்ஸ் பேசிகிட்டு இருக்கோம், யுத்த தர்மத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். அதில் சாணக்கியர் 3 வகையான யுத்தத்தை பற்றி சொல்கிறார். தர்ம விஜயம், லோப விஜயம், அசுர விஜயம்னு சொல்கிறார். தர்ம விஜயம்னா யுத்தமே இருக்காது, சும்மா அது ஒரு மேட்ச் மாதிரி இருக்கும். உங்கள் ஊரில் நீ ஒருத்தர் அனுப்பு, நான் ஒருத்தர் அனுப்பேன், 2 பேர் சண்டை போடுவான், யார் ஜெயிக்கிறானோ அவன் ஜெயிச்சதாக வச்சுக்கலாம். இல்லை நான் ஒரு குதிரையை அனுப்புவேன், அந்த குதிரைக்கு நீ வணக்கம் சொல்லிட்டேன்னா நீ தோத்துட்டேன்னு அர்த்தம். அந்த குதிரையை பிடிச்சி நீ கட்டிக்கிட்டேன்னா நான் உன் மேலே யுத்தம் பண்ணுவேன். சண்டையே இருக்காது, சும்மா ராஜசூய யாகம், அஸ்வமேத யாகம்ன்ற பண்ணுவாங்க. இந்த அசுர விஜயம் தான் இப்போ நாம் புரிந்து கொள்கிற யுத்தம். சாணக்கியர் அதை சொல்லியிருக்கிறார், அசுர விஜயம்னு. இப்படி லோப விஜயம்னா கப்பம் கட்டிட்டு அவன் யுத்தம் பண்ண மாட்டான், உன் கூட சண்டைக்கு வர மாட்டான். ராஜாவுக்கு ஏதாவது டேக்ஸ் கொடுத்துட்டு ஒரு வணக்கத்தை சொல்லிடு, இந்தாங்க கப்பம்னு சொல்லிடு, அவர் உன் மேலே உன்னை தொந்தரவு பண்ண மாட்டார், போயிடுவார். இந்த மாதிரி போர் முறையின் கீழ் வந்ததுனால இந்த வார் எத்திக்ஸும் இன்ஃபீரியர் டெக்னாலஜியும் தான் நம்மை வீழ்த்தியது வரலாற்றில். இதையெல்லாம் நன்றாக புரிந்து கொண்ட ஒருவர் இன்று பிரதமராக நமக்கு கிடைத்திருக்கிறார் என்பதுதான் நமக்கு பெரிய கிஃப்ட், நமக்கு கிடைத்த நன்கொடை. அதனால தான் அவருடைய ஆட்சியில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், வார் டெக்னாலஜி எல்லாம் கூட்டிகிட்டு இருக்கிறார். இன்னைக்கு இந்தியா உலகத்தின் 3வது பெரிய ராணுவம், 3rd largest இந்தியன் டிஃபென்ஸ் சர்வீசஸ், ஆர்ம்டு சர்வீசஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபயர் பவர் 4வது இடத்துல இருக்கோம். 4வது இடத்துல இருக்கிறோம். பாகிஸ்தான் 8வது இடத்துல இருக்கு. பாகிஸ்தானுடைய ராணுவ வலிமை ஒன்றும் சற்றும் குறைந்ததில்லை. இன்னும் சொல்ல போனால் பாகிஸ்தான் ராணுவம் உலகத்தில் எந்த ராணுவம் இல்லாத அளவுக்கு வித்தியாசமான ராணுவம் பாகிஸ்தான் ராணுவம். மற்ற நாடுகளுக்கெல்லாம் ராணுவம் உண்டு, ஆனால் அங்கே அந்த ராணுவத்துக்கு பாகிஸ்தான் ஒரு நாடு உண்டு. அந்த ராணுவத்துக்கு ஒரு நாடு இருக்கு, அவ்வளவுதான். அங்கே பாகிஸ்தான் அரசாங்கம் சொல்வதை பாகிஸ்தான் ராணுவம் கேட்காது. பாகிஸ்தான் ராணுவம் சொல்றத பயங்கரவாதிகள் கேட்க மாட்டான், ஜிகாதிகள் கேட்க மாட்டான். ஜிகாதிகள் ஒரு அமைப்பு சொல்றத இன்னொரு அமைப்பு கேட்க மாட்டான். யார் கட்டுப்பாட்டிலும் இல்லாத ஒரு நாடு உலகத்தில் இருக்குன்னா அது பாகிஸ்தான். யார் கட்டுப்பாட்டிலும் இல்லை. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் நடக்குது அப்படின்னா அதை பாகிஸ்தானில் தெரிந்து கொள்கிற, யுத்தம் வந்து விட்டது என்று தெரிந்து கொள்கிற கடைசி நபர் பாகிஸ்தான் பிரதமராக இருப்பார்.
அவருக்கு தான் நம்ம ஊரில் சொல்லுவோம் மிச்சர் பார்ட்டின்னு சொல்லுவோம்ல, பாகிஸ்தான் பிரதமர் தான் உலகத்தில் நல்ல மிச்சர் பார்ட்டிக்கான நல்ல எடுத்துக்காட்டு அவர் தான். அந்த நாட்டினுடைய டிஎன்ஏ அப்படி தான், அந்த நாட்டோட ஜீனே அப்படி தான். பாகிஸ்தான் எப்படிங்க உருவாச்சு? இந்தியா பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து ஃபைட் பண்ணி இந்தியான்னு ஒரு தேசத்தை உருவாக்கணும். பாகிஸ்தான் நாடு யாரை எதிர்த்து ஃபைட் பண்ணுச்சு? இந்தியாவை எதிர்த்து ஃபைட் பண்ணாங்க. முகமது அலி ஜின்னாவினுடைய வார் அகெயின்ஸ்ட் இந்தியா தான் பாகிஸ்தான். அப்போ அந்த ஹேட் இந்தியா அது இன்னும் அப்படியே இருக்கு பாகிஸ்தானில். இன்னைக்கும் பாகிஸ்தானுடைய இராணுவத்தில் இந்திய வெறுப்பு இருக்கு, பாகிஸ்தான் ஆட்சியாளர்கள்ட்ட இந்திய வெறுப்பு இருக்கு, பாகிஸ்தான் கல்வி நிறுவனங்களில் இந்திய வெறுப்பு இருக்கு, பாகிஸ்தானுடைய கிளர்ஜி மத குருமார்கள்ட்ட இந்திய எதிர்ப்பு இருக்கு. இந்திய எதிர்ப்பு இல்லைன்னா பாகிஸ்தான் ஒரு தேசம் உருவானதற்கான நியாயமே இல்லை, ஜஸ்டிஃபிகேஷனே இல்லை. அதை வைத்து கொண்டு தான் நடத்துகிறான். ஒரு தடவை நம்ம டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ரஷ்யாவினுடைய தூதராக இருந்தார், நம்ம நாட்டு ஜனாதிபதி வர்றதுக்கு முன்னால். அப்போ தான் ஸ்டாலின் அங்கே ஆட்சியில் இருந்தார். ரஷ்யாவில் ஒரு ஸ்டாலின் இருந்தார், அவரும் சர்வாதிகாரியாக தான் இருந்தார், நம்ம ஊர் ஸ்டாலின் மாதிரியே. அவர்கிட்ட ஒரு தடவை ராதாகிருஷ்ணன்ட்ட நல்லா பேசுவாராம். அவர்கிட்ட கேட்டிருக்கிறாரு, கம்யூனிசத்தினுடைய வெற்றிக்கு என்ன காரணம்னு டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஸ்டாலின்கிட்ட கேட்டாராம். கம்யூனிசம் ரஷ்யாவில் வெற்றி அடைஞ்சது, நீங்களும் ஆட்சியில் இருக்கீங்க, அதுக்கு என்ன காரணம் சார்? அதுக்கு ஸ்டாலின் சொன்னார், யூ நோ தி சீக்ரெட், இன்டென்ஸ் ஹேட்ரட் இஸ் அவர் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் அப்படின்னு சொன்னார். தீவிர துவேஷம், தீவிர வெறுப்பு, அதுதான் கம்யூனிசத்தினுடைய வெற்றிக்கே அடிப்படை காரணம். அந்த வெறுப்பு இல்லாமல் கம்யூனிசம் வெற்றி பெறாது. இது ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த குருஜி கோல்வல்கர் அவர்கள் இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அப்படி பதில் சொன்னார் ஸ்டாலின். ஆனால் நம்ம நாட்டில் இந்தியாவினுடைய 5000 வருஷம் 10,000 வருஷம் நாகரிகத்தினுடைய வெற்றி, இந்த சிவிலைசேஷனல் சக்சஸ்க்கு என்ன தெரியுமா காரணம்? இன்டென்ஸ் ஹேட்ரட் இல்லை, இன்டென்ஸ் லவ் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் அவர் சக்சஸ். இப்போ பாருங்க, ரெண்டு தேசமும் எப்படிங்க மேட்ச் ஆகும்? இந்தியாவோட ஜீனே இன்டென்ஸ் லவ், தீவிரமான அன்பு. பாகிஸ்தானோட டிஎன்ஏவே இன்டென்ஸ் ஹேட்ரட் ஆன் இந்தியா, இந்தியாவை வெறுத்து ஒழித்து அழித்து விட வேண்டும். ஒரு தடவை ஆனி பெசன்ட் அம்மையார் சொல்றாங்க நம்ம தேசத்தை பத்தி பாராட்டி, இஃப் இந்தியா லிவ்ஸ் ஹூ வில் டை அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியா வாழ்ந்தா யாருங்க செத்து போவா? உலகத்து எல்லா நாடுகளையும் நேசிக்கிற ஒரு தேசம் இந்தியா மாதிரி எந்த தேசம் இருக்க முடியும்? அடுத்த வரி கேட்குறாங்க, இஃப் இந்தியா டைஸ் ஹூ வில் லிவ் அப்படின்னு கேட்குறாங்க. யார் வாழ்வா அந்த உலகத்தில்? இந்தியா செத்து போனால் எல்லாமே செத்து போச்சு. அப்படி ஒரு நாடு இந்த தேசம், இதை புரிஞ்சிக்கவே முடியாது. இது இந்த நாட்டினுடைய மன்னர்களால், சாம்ராஜ்யத்தை உருவாக்கினவங்களால, பெரிய பெரிய நாட்டாமைகளால், ஜமீன்தாரர்களால், நிலச்சுவான்தாரர்களால் உருவாக்கப்பட்ட தேசம் அல்ல, சட்டங்களால் உருவான தேசம் அல்ல. இது ஆன்மீகத்தில் மகான்களும் சாதுக்களும் சன்னியாசிகளும் கோவனாண்டிகளும் ஊர் ஊரா நடந்து போய் உருவாக்கின தர்மத்தில் உருவான நாடு. அதுதான் இந்த அன்புலையும் பக்திலையும் உருவாச்சு. அதனாலதான் பெரிய முயற்சி எடுக்காம, கோழி பிரியாணி இல்லாம, குவார்டர் கொடுக்காம, 200 ரூபா உடன்பிறப்புகள் கொடுக்காம ஒரு கால் கொடுத்தோம். மதுரையில் 5 லட்சம் பேர் வந்து கூண்டானே முருகர் பக்தி மாநாட்டுக்கு. ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை, 5 லட்சம் பேர் கூண்ட அந்த மைதானத்தில் ஒரு காவல்துறை உள்ள இல்லை, நல்ல வேலை உள்ள இல்லை காவல்துறை. ஒரு பொருள் தொலைல, ஒரு செயின் ஸ்நாச்சிங் இல்லை, ஒரு ஈவ் டீசிங் கம்ப்ளைண்ட் இல்லை, அந்த மைதானத்தில் ஒரு துண்டு பிடி இல்லை, ஒரு துண்டு சிகரெட் இல்லை, ஒரு காலி பாட்டில் இல்லைங்க. இது வெற்றி. ஏன்னா இது நம்ம நாட்டினுடைய தர்மம் தான். மன்னன் அப்புறம் தான் வர்றான், அதற்கு முன்னால மகான்கள் தான் இங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஹிஸ்டரி எதுவும் பாகிஸ்தானுக்கு இல்லைங்க. அதனால தான் திரும்பி திரும்பி பாகிஸ்தானுக்கு நமக்கும் பிரச்சனை ஆகிட்டே இருக்கு. இதை புரிந்து கொள்ள முடியாத தேசத்தில் காஷ்மீர் மேல அவனுக்கு ஒரு கண்ணு. இன்னைக்கு இருக்கிற காஷ்மீர் மோடி வர்ற வரைக்கும் இருந்த காஷ்மீர், 2014 வரைக்கும் இருந்த காஷ்மீர், 2 காஷ்மீர் தான் இந்தியாவில். ஒன்று பாக் ஆக்குபைடு காஷ்மீர், இன்னொன்று பாக் கண்ட்ரோல்டு காஷ்மீர். மிச்சம் இருந்த காஷ்மீர் நம்ம காஷ்மீர் இல்லை, அதுவுமே பாகிஸ்தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்த காஷ்மீர் தான். அவன் என்ன நினைக்கிறானோ இங்கே உள்ள ஆட்சியாளர்கள் பேசுவாங்க, அவன் என்ன நினைக்கிறானோ அதை இங்கே உள்ள மக்கள் பேசுவாங்க, இங்கே உள்ள ஊடகங்கள் அதை தான் எழுதும். பாகிஸ்தானில் ஒரு காலம் இருந்ததுங்க, ஜம்மு காஷ்மீரில் நம்ம நாட்டினுடைய பொதிகை சேனல் தூர்தர்ஷன் தெரியாது, பாகிஸ்தான் டிவி சேனல்ஸ் எல்லாம் காஷ்மீரில் தெரியும். அவன் நியூஸ் தெரியும், அவன் சினிமா தெரியும், அவன் வாசிக்கிற எல்லா விஷயமும் தெரியும். நம்ம ஊர் தூர்தர்ஷன் தெரியாது. அப்படி ஒரு காலம் இருந்தது.
இதையெல்லாம் மாற்றி காட்டிய ஒரு மகத்தான தலைவன் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறார். உலக வரலாற்றில் ரொம்ப அரிதாக தான் சில பிரதமர்கள் வருவாங்க. சர்ச்சில் சொல்லுவாங்க வார் டைம் பிரைம் மினிஸ்டர் அப்படிம்பாங்க. 2ஆம் உலகப் போரில் சர்ச்சில் வார் டைம் பிரைம் மினிஸ்டர். அந்த வார் முடிஞ்சு எலெக்ஷன் நடக்குது, அந்த கட்சியை மாற்றிட்டு லேபர் பார்ட்டியிலேருந்து அட்லியை தேர்ந்தெடுத்து பிரதமர் ஆகிட்டான். தேர்தல் யுத்தத்தில் வெற்றியை வரவழைத்து கொடுத்த ஒரு பிரதமரை தோற்கடித்த நாடு இங்கிலாந்து. அதுக்கு என்ன சொன்னா இங்கிலாந்து ஓட்டர்லாம், சர்ச்சில் எக்ஸ்பர்ட் சூப்பர், ஆனால் அவர் வார் டைம் பிரைம் மினிஸ்டர், இப்போ பீஸ் இருக்கு, பீஸ் டைம் பிரைம் மினிஸ்டர் அட்லி தான் அப்படின்னா. அப்போ பிரித்து பார்த்தான் அப்படி. ஆனால் நம்ம நாட்டு பிரதமர் வார் டைமுக்கு அவர் தான் பிரைம் மினிஸ்டர், பீஸ் டைமுக்கு அவர் தான் பிரைம் மினிஸ்டர், கொரோனா வந்தா டிசாஸ்டர் டைம்ல அவர் தான் பிரைம் மினிஸ்டர். 11 ஆண்டுகளில் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறார், எவ்வளவு சாதனைகளை சாதிச்சிருக்கிறார். இன்னைக்கு என்ன, ஏன் இந்த பகல்காம் அட்டாக் வருது? காஷ்மீரில் அமைதி திரும்பியது. உலகத்தினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலையும் ஐநா சபையிலையும் உலகத்தில் எப்போதுமே பிரச்சனைகள் தீராத, எப்போதுமே பெரனியல் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய இடங்களாக 2 இடத்தை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அங்கே எப்பயுமே அமைதி வராது. இது 50-60 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறான். ஒன்று பாலஸ்தீனம், இன்னொன்று காஷ்மீர். இந்த 2லையும் அமைதி வராது. இது உலகம் தீர்மானித்து விட்ட விஷயம். காஷ்மீரில் அமைதி வராது என்பது உலகம் தீர்மானித்து விட்ட விஷயம். அங்கே இராணுவத்துக்கு இடம் இல்லை, காவல்துறைக்கு வேலை இல்லை, கல்லெறிகிறதுக்கு ஆள் பிடிப்பாங்க. காலையில் வா வா வா, அந்த பெரிய நகரங்கள்ல எல்லாம் அந்த கட்டட வேலைக்காக ஆள் பிடிப்பாங்க. அந்த மேஸ்திரி வந்து நிற்பார், நீ அந்த இடத்துக்கு போ, நீ இந்த இடத்துக்கு போமா, நீ இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வேலைக்கு போ, செங்கல் சுமக்கிற வேலை இருக்குது, மணலுக்கு ஜலிக்கிற வேலை இருக்குது அப்படின்னு வேலைக்கு ஆள் விடுவார்ல, அது மாதிரி மேஸ்திரி இருப்பான். கற்களை குவிச்சு வச்சுருப்பான். நீங்கள் வா, நீ இந்த இடத்துல போய் போலீஸ் ஸ்டேஷனில் கல்லெறியணும், இந்தா 500 ரூபா வச்சுக்கோ, நீ இந்த இடத்துல போய் மிலிட்ரி மேலே கல்லெறியணும், நீ மாடி மேலே கல்லை வச்சுக்கிட்டு எவன் வந்தாலும் எரியணும். ஆயிரக்கணக்கான கல்லறி சம்பவங்கள் காஷ்மீர் இந்த 30-40 வருஷத்துல மாத்திரம் லட்சக்கணக்கான கல்லறி சம்பவங்கள். நீங்க ஸ்டோன் பெல்டிங்னு போட்டு ஜம்மு காஷ்மீர் போட்டு பாருங்க கூகுள், எத்தனை இன்சிடென்ட் வருதுன்னு. ஆர்டிகல் 370 அமித்ஷா என்று எடுத்தாரோ இதுவரை ஒரு கல்லறி சம்பவம் கூட காஷ்மீரில் நடக்கவில்லை என்பதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய கவலை. மிகப்பெரிய கவலை தான். காஷ்மீர்னாலே மிலிட்டரியும் போலீஸும் ஷூட் பண்ணிட்டே இருப்பான். போலீஸ் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு சினிமா ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குன்றதா அவங்களுக்கு கவலை. கொஞ்சம் பொறுத்து இருந்தா உதயநிதியும் நயன்தாராவும் கூட போய் அங்கே போய் ஷூட்டிங் பண்ணியிருக்கலாம். ஆனா அதுக்குள்ள அவர் அவசரப்பட்டு துணை முதலமைச்சர் ஆயிட்டார். இனி போய் பண்ண முடியாது, சட்டம் அனுமதிக்காதுன்னு நினைக்கிறேன். பெர்மிஷன் வாங்கி ஏதோ போகணும். இப்போ பாகிஸ்தான் உலகத்திற்கு என்ன காண்பிக்க விரும்புறான்? காஷ்மீர்ல அமைதி திரும்பவில்லை. காஷ்மீருக்கு வரும் வெளிமாநிலத்தவர்கள், காஷ்மீருக்கு வரும் வெளிநாட்டவர்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. காஷ்மீர் இஸ் அன்சேஃப். அப்படி உலகத்துக்கு காண்பிக்கணும். ஏன்னா அந்த ஆர்டிகல் 370 அப்படி உருவாக்கி வச்சிருக்கு காஷ்மீருக்கு தனி மனநிலை. இந்திய நாடாளுமன்றம் நிறைவேற்றுகிற எந்த சட்டமும் ஜம்மு காஷ்மீருக்கு பொருந்தாது. உங்களுக்கு தெரியுமா, ஜம்மு காஷ்மீரில் இடஒதுக்கீடே கிடையாது. ஏன்னா இடஒதுக்கீடு என்பது இந்திய நாடாளுமன்றம் நிறைவேற்றிய சட்டம். அங்கே SC ST ரிசர்வேஷன் கிடையாது, OBC MBC ரிசர்வேஷன் கிடையாது, எந்த விதமான இடஒதுக்கீடும் சமூக நீதியும் கிடையாது. இது திருமாவளவனுக்கு தெரிந்துமே கூட 370 சட்டத்தை ஆதரிக்கிறார்ன்றதான் எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. அம்பேத்கர் கூடாது என்று சொன்னதை அண்ணன் திரும்ப ஆதரிக்கிறாரே என்றதான் எனக்கு ஆச்சரியம். இன்னைக்கு காஷ்மீர்ல 370 நீக்கிய பிறகு இடஒதுக்கீடு அமலுக்கு வந்திருக்கு. இன்னைக்கு காஷ்மீருடைய அலுவலகங்கள்ல, கல்வி நிறுவனங்கள்ல பட்டியல் சமுதாய மக்களும் அங்கே அதிகாரிகளாக பணிபுரிகிறார்கள் என்பது எவ்வளவு பெரிய சமூக நீதி. இதையெல்லாம் இல்லாமல் செய்துவிட வேண்டும்னு பாகிஸ்தான் நினைக்கிறாங்க. அதாங்க பிரச்சனை, அதான் பிரச்சனை. ஜம்மு காஷ்மீர்ல எந்த மத்திய அரசாங்கத்துக்கு சொந்தமா எந்த கட்டிடமோ நிலமும் கிடையாது. இந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற BSNL, கோயம்புத்தூர்ல இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ், கோயம்புத்தூர்ல இருக்கிற வங்கிகள் எல்லாம் சொந்த கட்டிடத்தில் இயங்கும். மத்திய அரசுக்கு சொந்தமான கட்டிடம். ஜம்மு காஷ்மீர்ல மத்திய அரசுக்குன்னு சொந்தமா எந்த கட்டிடம், ராணுவத்துக்கு இடம் கிடையாது. லீஸுக்கு இடம் வாங்கி தான் நடத்தணும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல. அதுக்கே ராணுவத்துக்கு இடம் தர மாட்டான் ஜம்மு காஷ்மீர்ல. ஜம்மு காஷ்மீரை சார்ந்த ஒரு ஆண் இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் போய் பொண்ணு எடுக்கலாம். தமிழ்நாட்டில் வந்து கூட ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போகலாம். ஆனால் இந்தியாவின் மற்ற மாநிலங்களில் இருக்கிற ஒரு ஆண் ஜம்மு காஷ்மீரில் பொண்ணு எடுக்க முடியாது. இப்போ 370 நீக்கினதுக்கு அப்புறம் நீங்களும் ஜம்மு காஷ்மீரில் பொண்ணு எடுக்கலாம். யாராவது விரும்பினா இருந்தால் போகலாம். இந்தியா போகிறார். பாண்டே சிரிக்கிறாரு, வயசு முடிஞ்சு போச்சு.
அப்போ பாகிஸ்தான் இட் வாண்ட்ஸ் டு ஷோ காஷ்மீர் இஸ் அன்சேஃப். அதனால தான் பகல்காமில் 26 பேரை கொண்டு 26 பேர் கொண்டுட்டா என்ன ஆகும்? உலகமே நியூஸ் ஹெட்லைன்ஸ். சுட்டு கொண்டுட்டாங்க 26 பேரை டெரரிஸ்ட் கொண்டுட்டாங்க. பெரிய மறுநாள் யார் போவாங்க? எந்த வெளிநாட்டு டூரிஸ்ட் வருவான்? இந்தியாவுக்கு எதிராக வேலை செய்கிற குளோபல் ஃபோர்ஸஸ் இருக்கு, குளோபல் மீடியா நிறைய இருக்கு. அவெல்லாம் என்ன எழுதுவான்? காஷ்மீர் அன்சேஃப்னு எழுதுவான். அப்போ இந்தியாவோட இமேஜை கீழே கொண்டு வந்துடலாம், இந்தியாவோட டூரிஸ்ட் இன்கம் கீழே கொண்டு வந்துடலாம். இதையெல்லாம் உன்னால செய்ய முடியாதுடா, நான் ஒருத்தன் இருக்கேன்னு நிரூபிச்சிருக்கிறாரு நரேந்திர மோடி. ஏன் தெரியுமா எல்லாரும் மோடியை டார்கெட் வைக்கிறான்? பல பேருக்கு புரியல. எல்லாரும் மோடி எதிர்க்கிறான், மோடி எதிர்க்கிறான். அப்படிலாம் இல்லவே இல்லைங்க. இந்த திருடனுங்களுக்கெல்லாம் வாட்ச்மேன் டார்கெட் இல்லை, பேங்க் தான் டார்கெட்டு. பேங்க் லாக்கர் தான் டார்கெட்டு. இந்த பேங்க் லாக்கரை அடிச்சிடலான்னு நினைக்கிறான், லூட் பண்ணிடலான்னு நினைக்கிறான். முடியல. ஏன்னா இந்த வாட்ச்மேன் 24 மணி நேரம் கராரா இருக்கிற ஒரு வாட்ச்மேன் உட்காந்துருக்கிறான். கையில் கம்போ துப்பாக்கியோ வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்க. யாரையும் உள்ள விடுற வாட்ச்மேன், திருட்டு பசங்களை உள்ள விடுறதா இல்லை. அப்போ என்ன ஆகுது? அவனுடைய கோபம், இந்த லாக்கரை நாம தொடரணும்னா வாட்ச்மேன் இருக்கக்கூடாதுன்றது தானே அது. அதனால தான் வாட்ச்மேனை டார்கெட் பண்ணுறான். வாட்ச்மேன் மேலே கம்ப்ளைண்ட். வங்கி அதிகாரிக்கு உங்கள் வாட்ச்மேன் சரியில்லை, இன்டிசிப்ளினாக நடக்கிறாரு, நைட் டியூட்டியில் தூங்கிட்டாரு, நாங்கள் கஸ்டமர்லாம் உள்ளே வர்றோம், எங்ககிட்ட கரடு முரடாக பேசுகிறாரு, மரியாதையாக பேச தெரியல, கர்டசி இல்லை, இப்படிலாம் அவன் கம்பெனியில் நோக்கம் என்னென்னா இந்த வாட்ச்மேனை வேலையை விட்டு எடுத்துடணும்னு நினைக்கிறான். அப்போ தான் வங்கி நமக்கு கை கூடும்னு நினைக்கிறான், கனவு கை கூடும். வாரணம் 1000 வளம் வர கணா கண்டேன் தோழின்னு ஆண்டாள் பாடுற மாதிரி கணா கண்டிட்டு இருக்கிறான். அப்படி இந்த வங்கியை காப்பாற்றுகிற வாட்ச்மேனாக இன்னைக்கு நரேந்திர மோடி இருக்கிறதுனால தான் இந்த தேசமே வங்கியா இருக்குங்க, புதையலா இருக்கு. ஒரு பெரிய ட்ரெஷர் இந்தியா, இதை காப்பாற்றுகிறாரோ. அதனால மோடியை இலக்கு வைக்கிறாங்க எல்லாரும். பாகிஸ்தான் அப்படித்தான் இலக்கு வைக்குது, சீனா அதனால தான் மோடி இலக்கு வைக்குது. ட்ரம்ப் மாதிரி சொல்லக்கூடாது, கொஞ்சம் கடுமையான வார்த்தையாக தான் இருக்கு. அவர் எப்போ என்ன பேசுவாருன்னு தெரியல ட்ரம்ப். அந்த மாதிரி உள்ளவங்க கூட மோடி இலக்கா இருக்கிறாரு. ஒரு பேட்ரியாட்டிக் கவர்மெண்ட், ஒரு பேட்ரியாட்டிக் பிரைம் மினிஸ்டர் இந்தியாவில் இருப்பதை பல உலக சக்திகள் என்று விரும்பவில்லை, பல வெளிநாடுகள் விரும்பல. நரேந்திர மோடி அடுத்த முறை ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அது காங்கிரஸும் திமுகவும் கம்யூனிஸ்டாக தான் இருக்குன்னு அவசியம் இல்லை, அவங்க எப்பயும் இருப்பாங்க. ஆனால் மோடி அடுத்த முறையும் பிரதமராக வருவதை சீனா விரும்பவில்லை, பாகிஸ்தான் விரும்பவில்லை, பங்களாதேஷ் விரும்பவில்லை, அமெரிக்காவும் விரும்பவில்லை என்றது எத்தனை பேருக்கு தெரியும்? அவன் விரும்பலைன்னா சும்மா உட்காந்துருப்பானா? தன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு எந்தெந்த வழிகளில் வேலை செய்வான். அவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்தியாவுக்குள்ளே எவ்வளோ பேர் ரெடியாக இருக்காங்க. இதெல்லாம் புரிந்து கொண்டாதான் எனக்கு ஒரு ஜியோ பொலிட்டிக்ஸ் நமக்கு புரியும். இந்த புவிசார் அரசியல் நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதையெல்லாம் சேர்ந்து நாம புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படி காஷ்மீரை கண்ட்ரோல் பண்ணாங்க. பாகிஸ்தான்ல இதுவரைக்கும் 78 வருஷம் பாகிஸ்தான் ஒரு நாடு உருவாகி அதுல 34 வருஷம் பாகிஸ்தான்ல ராணுவம் தான் ஆட்சி பண்ணிருக்கு, மிலிட்டரி ரூல். மிச்சமுள்ள வருஷங்கள்லாம் ஜனநாயக ஆட்சி இல்லை, நேரடி மிலிட்டரி ரூல், மறைமுகமான மிலிட்டரி ரூல், ரெண்டு தான் பாகிஸ்தான்ல. இன்டைரக்ட் மிலிட்டரி, டைரக்ட் மிலிட்டரி. எத்தனை பேரை கொண்டிருக்காங்க பாருங்க. லியாக்கத், ஜியாவுல் ஹக், பெனாசிர் பூட்டோ. பாகிஸ்தான் ராணுவம் கொலை செஞ்சது எத்தனை பேரை பாருங்க. ட்ரையல் நடத்தி தான் பல பேரை நாடு கடத்தி. இம்ரான் கானை கூட அழிச்சிட நினைச்சாங்க, ஏதோ தப்பிச்சிட்டாரு. அப்படி ஒரு தேசம் அது. அங்கே ஆர்மியினுடைய சீஃப், பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் பெர்மனண்டா பாகிஸ்தான் பிளானிங் கமிஷன்ல மெம்பர், திட்ட கமிஷன்ல அவர் நிரந்தர மெம்பர், எக்ஸ் ஆஃபீசியோ மெம்பர். அவரை இல்லாம எந்த முடிவு எடுக்க முடியாது ஆர்மி சீஃப். அதெல்லாம் தாண்டி பாகிஸ்தான் அந்த ராணுவம் பல லிஸ்டட் ஸ்டாக் மார்க்கெட் கம்பெனிஸ்ல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு. கராச்சி தான் நம்ம ஊர்ல மும்பை மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கிற ஊர் பாகிஸ்தான்ல. அந்த கராச்சியினுடைய ஸ்டாக் மார்க்கெட்ல 70% மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இதை நம்ம ஐயா ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் அற்புதமாக விளக்குறார், எக்கனாமிஸ்ட் அவர். 70% மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இட் இஸ் ஹெல்ட் பை பாகிஸ்தான் ஆர்மி. $43 பில்லியன் கராச்சி ஸ்டாக் மார்க்கெட்டோட வேல்யூ. அதுல 70% கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கு மேல வருது, 33-34 வரும் பில்லியன் டாலர்ஸ். அப்போ பாகிஸ்தானுடைய ராணுவத்துக்கு எவ்வளவு பெரிய நிதி பலம் இருக்குன்னு பாருங்க. நாம 6 லட்சம் கோடி வருஷத்துக்கு ஒதுக்குறோம். அது கூட இப்ப மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் கூடி இருக்கு. ஒரு காலத்துல வெறும் 30,000 கோடி 40,000 கோடி தான் ஒதுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு 6 லட்சம் கோடி ஒதுக்குறோம்.
ஆனால் பாகிஸ்தான் எங்கே இருக்கு? அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை பந்தாடி இருக்கிறோம் நாம. அதுதான் இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல நமக்கு கிடைச்ச மிக பிரம்மாண்டமான வெற்றி. இதில் சீனா தலையிட்டு கூட முடியல. பல பேர் கேட்குறாங்க, ஏங்க துருக்கியெல்லாம் இவ்வளோ ஆதரிக்குது, ஏங்க சீனா அப்படி ஆதரிக்குது? வேற வழியில் நிறைய கடன் கொடுத்து தொலைச்சிருக்கேன் அவனுக்கு. பாகிஸ்தான் தான் துருக்கியினுடைய இராணுவ தளவாடங்களுடைய மேஜர் பையர். சீனாவுக்கான மேஜர் பையரும் பாகிஸ்தான் தான். நிறைய கடன் வேற வாங்கி வச்சிருக்கான். இப்போ நான் பாண்டேட்ட ஒரு 5000 ரூபா கடன் வாங்கியிருக்கேன். அவர்கிட்ட நான் சொல்கிறேன், பாண்டே எனக்கு கொஞ்சம் நெஞ்சு ஒரு செஸ்ட் பெயின் இருக்க மாதிரி இருக்குது, ஒரு கார்டியாக் டாக்டர் எங்கே எதாவது பார்க்கலாமான்னு. அவர் சொல்லுவார், அதெல்லாம் வேணாம் ப்ரோ, உங்களுக்கு எதாவது கேஸ்ட்ரிக் ட்ரபிளாக இருக்கும், ஏதோ உங்களுக்குலாம் அப்படிலாம் வராது அப்படின்னு சொல்லிடுவார். ஏன்னா 5000 தான் கடன் வாங்கியிருக்கேன். அவர்கிட்ட 5 லட்ச ரூபா கடன் வாங்கியிருந்தேன்னு வச்சுங்க. அவர்கிட்ட லேசாக ஒரு கேஸ்ட்ரிக் பெயின் மாதிரி இருக்கே அப்படின்னா ரூல் அவுட் பண்ணிடணும். ப்ரொஃபஸர் வாங்க, நல்ல கார்டியாலஜிஸ்டாக நானே கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் அப்படிலாம் ரிஸ்க் எடுக்கக்கூடாது, உடனே டாக்டரை பாருங்கள், வாங்க இசிஜி எடுப்போம், எக்கோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஏன் தெரியுமா? என் மேலே உள்ள அக்கறை ஒரு பக்கம், ஆனால் கடன் எவ்வளோ கொடுத்துருக்காரு? 5 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. போச்சே, பணம் போச்சு. சார் ஒரு பேச்சுக்கு சொன்னேன் சார், 5 லட்சம் எப்போ கொடுப்பேன்னு கேட்டாங்க. அது மாதிரி பாகிஸ்தான் நிறைய கடன் வாங்கி வச்சதுனால இப்போ IMFல கடன் வாங்கி வச்சிருக்கிறான். நாளைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய ஸ்கேல்ட் அப் வார் வருதுன்னு வச்சுங்க, ஹை இன்டென்சிட்டி வார் வருது. IMF என்ன பயப்படும்? ஐயோ பணம் போச்சே, இவ்வளோ பணத்தை கடனாக கொடுத்து வச்சிருக்குமே அவன், அப்படிதான் நினைப்பாங்க. அப்படி சில ஆதரவு அவங்களுக்கு இருக்கு, அவ்வளவுதான். பாகிஸ்தான் இஸ் தி எரர் அண்ட் டெரர் இன் தி வேர்ல்டு ஹிஸ்டரி. பாகிஸ்தான் உருவானதே தப்பு. பாகிஸ்தான்கிற அந்த அந்த கருத்தாக்கம் இருக்குல்ல, கன்ஸ்ட்ரக்ஷன், அதை உருவாக்குனதே சௌத்ரி ரஹ்மான் சிங் அப்படிங்கிற ஒருத்தன் தான். ரஹ்மான் அலி அப்படின்னு ஒருத்தர், ரஹ்மத் அலி, சௌத்ரி ரஹ்மத் அலி. நீங்கள் கூகுளில் போய் அடிச்சிங்கன்னா வரும். அவன் தான் அந்த பாகிஸ்தான்கிற வார்த்தை, இது வந்து ஒரு அக்ரோனிம், இது ஒரு வார்த்தை இல்லை, அப்படி கிரியேட் பண்ணான். பீன்னா பஞ்சாப், ஏன்னா ஆப்கானியா, இப்போ ஆப்கானிஸ்தான்னு சொல்கிறோம், அது ஆப்கானியா. கேன்னா காஷ்மீர், எஸ்னா சிந்து, இஸ்தான் ஃபார் பலுச்சிஸ்தான். இதெல்லாம் சேர்ந்தது பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு வார்த்தையை ஒரு அக்ரோனிமாக உருவாக்குனா, அந்த வார்த்தை முகமது அலி ஜின்னாக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதை உடனே ஏற்றுக்கொண்டார். பாகிஸ்தான் கோரிக்கை வைக்க ஆரம்பித்தார். இப்படி தான் பாகிஸ்தான் உருவாச்சு. அதற்கு முன்னால் தனது கவிதைகளில் பாடல்களில் பாகிஸ்தான் ஒரு தனி நாடு இருக்கணும்னு பாடினவே முகமது இக்பால் அப்படின்னு ஒரு கவிஞன். அந்த முகமது இக்பால் எழுதின பாட்டு தான் ஜாரே ஜஹார் சே அச்சா ஒரு பாட்டு இருக்க, இந்துஸ்தான் ஹமாரான்னு ஒரு பாட்டு இருக்கு. அது வந்து முகமது இக்பால் எழுதின கவிதை. அன்னைக்கு இந்துஸ்தானை பற்றி அப்படி பாராட்டி எழுதினான். பின்னால் அவன் பாகிஸ்தான் ஆதரவாளராக மாறிவிட்டான். பாகிஸ்தான் அந்த மாதிரி நிறையா மாற்றம் நடக்கும். இந்தியா அணுகுண்டு வெடிச்சது, அதற்கு காரணமாக இருந்த டாக்டர் அப்துல் கலாம் மக்கள் மனங்களில் சிறை வைக்கப்பட்டார். அப்படித்தானே? ராஷ்டிரபதி பவனில் இருந்தார். அவரை மக்கள் மனசில் சிறைப்பிடிச்சு வச்சுருந்தாங்க. இந்தியா அணுகுண்டு வெடித்த உடனே இதே அப்துல் கான் அப்படின்னு ஒருத்தர் பாகிஸ்தானில் அணுகுண்டு வெடித்தார். அவர் தான் ஃபாதர் ஆஃப் பாகிஸ்தான் நியூக்ளியர் பாம். அவர் கொஞ்ச நாள் கழித்து வீட்டிலேயே சிறை வைக்கப்பட்டார். ஏன்னா அணு ஆயுத ரகசியங்களை வெளிநாடுகளுக்கு ரகசியமாக அதை சொல்லிவிட்டாரு, சீக்ரெட் எல்லாம் வித்துட்டாரு, சீக்ரெட் செல்லிங் பண்ணாருன்னு அவரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்ப வருஷம். அப்புறம் கோர்ட்டில் வீட்டில் ஏதோ பண்ணி வெளில வந்தார். அப்போ பாகிஸ்தானில் ஒரு சயின்டிஸ்ட் எப்படி இருக்கான், இந்தியாவில் ஒரு சயின்டிஸ்ட் எப்படி இருந்தார் அப்துல் கலாம்னு பாருங்க. உச்சபட்ச தேசபக்தராக இருந்தார், அவன் உச்சபட்ச தேச துரோகியாக இருந்தான். 2 பேருமே முஸ்லீம் தான், 2 பேருமே ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் ஆர்ம்ஸ் இன் தேர் ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரிஸ் தான். பட் அவங்களுடைய ஆட்டிடியூட், அவங்களுடைய கேரக்டர், அவங்க வேல்யூ சிஸ்டம், இதுதான் பாகிஸ்தான். அந்த தேசத்தை எப்படி நம்புவீங்க? பஸ் விடுறார் லாகூருக்கு அட்டல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரே வாரம் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி கார்கில் ஆக்கிரமிக்க, கார்கில் யுத்தம் ஆரம்பிக்குது. ஒரு வாரம் தான். நரேந்திர மோடி போய் பாகிஸ்தான் அதிபருக்கு, அந்த அதிபருடைய வயதான தாய்க்கு இந்தியாவில் இருந்து கொண்டு போன காசி பனாரஸ் பட்டு புடவை கொண்டு போய் பரிசா கொடுக்குறார். இது நான் உங்கள் தாயாருக்காக கொண்டு வந்தேன், அவங்களும் எனக்கும் அவங்க தாய் தான் அப்படின்னு. அந்த அளவு உறவை உருவாக்க நினைக்க நரேந்திர மோடி பாகிஸ்தான் கூட. ஆனால் அவர் போயிட்டு வந்த 10 நாளில் அந்த ஊரி தாக்குதல் ஆரம்பிச்சாங்க. எப்படி பாருங்க, இந்த நாய்க்கு பிஸ்கட் போடுவோம், இந்த நாயோட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாமே, அது ஒரு அனிமல் தானேன்னு. அது என்ன செய்யும், பிஸ்கட்டை கடிக்கிறதோ இல்லையா கையை கடிச்சிடும். பாகிஸ்தான் அப்படி தான், தெருநாய் மாதிரி. நீங்கள் அதுக்கு என்ன பிஸ்கட் போட்டாலும் அதை கையை கடிக்கிற நாய் தான். ராணுவ ஆட்சியில் வளர்ந்து வந்தவனுக்கு எப்படி இருக்கும்? நான் ஒரு தடவை ரீடர்ஸ் டைஜஸ்டில் ஒரு ஜோக் படித்தேன். பாகிஸ்தானில் ஒரு பேருந்து, டவுன் பஸ், அதில் க்ரௌடடாக இருக்க, எல்லாம் ஸ்டாண்டிங்கில் போகிறான். ஒருத்தன் இன்னொருத்தன் காலை மிதிச்சிட்டான், செருப்பு ஸ்ட்ராங்காக செருப்பு போட்டிருக்கான். அது அப்படியே கால் மேலே அவன் கால் வச்சுட்டான், அவனுக்கு வலிக்குது கால்.
அவன் என்ன பண்ணுறா ரொம்ப கூலா, சார் நீங்கள் மிலிட்ரியில் இருக்கீங்களா சார் அப்படின்னு கேட்குறான். காலை மிதிச்சவனை பார்த்து கேட்குறான், நீங்கள் இராணுவத்தில் இருக்கீங்களா? இல்லை இராணுவத்தில் இல்லையே. அப்படியா? உங்கள் வீட்டில் யாராவது உங்கள் அண்ணன் தம்பி யாராவது இராணுவத்தில் இருக்காங்களா சார்? அப்படிலாம் யாருமே இல்லையே. உங்கள் மனைவி வகையில் உங்கள் கொழுந்தனார் அவர் இவர் உங்கள் மச்சினை அப்படி யாராவது மிலிட்ரியில் இருக்காங்களா சார்? அப்படிலாம் யாருமே இல்லைப்பா. நீங்கள் எந்த ஊர் சார்? ஏதோ ஒரு ஊர் பேர் சொல்கிறான். அந்த ஊருக்காரங்க யாராவது உங்கள் ஊருக்காரங்க மிலிட்ரியில் இருக்காங்களா சார்? யாருமே இல்லையா. கால் எடுறான் நாயே அப்படின்னு. அவன் காலை மிதித்த காலை எடுக்க சொல்கிறதுக்கு, என் கால் வலிக்குதா எடுறா அப்படின்னு சொல்கிறதுக்கு, நீ மிலிட்ரியில் இருக்கியா, உங்கள் ஊரில் மிலிட்ரியில் இருக்கானா, உன் அண்ணன் தம்பி மிலிட்ரி, இதெல்லாம் கேட்டு தான் சொல்லணும். அப்போ பாருங்கள் அந்த நாட்டோட டெமோக்ரஸி எப்படி இருக்குன்னு ரீடர்ஸ் டைஜஸ்டில் அந்த காலத்தில் ஒரு நகைச்சுவை இது. அப்படி பாகிஸ்தானை சரி செய்யவே முடியாத ஒரு தேசம் சார். இன்னும் ஒரு 5 வருஷம் நம்ம பிஜேபி ஆட்சி இருந்து பிரதமர் மோடியாக 4th term இருந்தா, we will rewrite the history of India. We will rewrite the history of India. அதோட முடியாது. We will redraw the geography of Pakistan. திரும்ப பாகிஸ்தானுடைய ஜாகிரபியை மாற்றுறதும் இந்தியாவோட ஹிஸ்டரியை மாற்றுறதும் 4th termல நிச்சயமாக நடக்கும். சரித்திரத்தை சரியாக சொல்ல வேண்டியது நமது கடமை. அதையும் நிச்சயம் சொல்லுவோம். பாகிஸ்தான் இஸ் நாட் எ செட்டில்டு ஃபேக்ட். அப்படி ஒரு தேசம் இருப்பது, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் இஸ் எ பொட்டன்ஷியல் த்ரெட் டு தி வேர்ல்டு பீஸ். அதை பலுச்சிஸ்தான், பஞ்சாப், சிந்துன்னு துண்டு துண்டா பிரித்து ஒழிச்சால் ஒழிய பாகிஸ்தான் பிரச்சனை தீர்வு கிடையாது. உலகத்தினுடைய அத்தனை பயங்கரவாதிகளையும் பாதுகாப்பாக தங்க வச்சிருக்கிற நாடு. ஒசாமா பின் லேடன் அமெரிக்கா உலகமெல்லாம் தேடினா, எங்கே கொண்டாங்க அவனை? பாகிஸ்தானில். பாம்பேல குண்டு வச்சுட்டு தாவூத் இப்ராஹிம் துபாய்க்கு போனான். முதல்ல பாகிஸ்தானில் தான் இருந்தான், அப்புறம் தான் துபாய். கராச்சியில் வசதியாக இருந்தான் தாவூத் இப்ராஹிம். உலகத்தில் யார் என்ன நாசகார செயல் செய்தாலும், பயங்கரவாத செயல்கள் செய்தாலும் அவனுக்கெல்லாம் ஒரு அசைலம் கொடுத்து அவனுக்கு நல்ல ஆயில் மசாஜ் பண்ணி அவனை தங்க வைக்கிற ஒரு தேசம் எப்படிங்க உலகத்துக்கு உகந்த நாட்டாக இருக்க முடியும்? அதை எப்படி நம்ம அனுமதிக்க முடியும்? இர்ரெஸ்பான்சிபிள் நியூக்ளியர் பவர் பாகிஸ்தான். இந்தியாவிலையும் அணு ஆயுதம் இருக்கு, பாகிஸ்தான்லையும் இருக்கு. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இந்தியா இஸ் ரெஸ்பான்சிபிள் நியூக்ளியர் பவர், பாகிஸ்தான் இஸ் இர்ரெஸ்பான்சிபிள் நியூக்ளியர் பவர். அணுகுண்டு வெடிச்சார் அடல் பிகாரி வாஜ்பாய். நீங்க அணுகுண்டு வெடிக்கலாமா? காந்தி பிறந்த நாடல்லவா, புத்தர் பிறந்த நாடல்லவா. பில் கிளின்டன் சொன்னார், அப்போ அமெரிக்க ஜனாதிபதி அவர் தான். புத்தர் பிறந்த நாடு, காந்தி பிறந்த நாட்டில் அணுகுண்டு வெடிக்கலாமா அப்படின்னு. அப்போ வாஜ்பாய் அரசாங்கத்திலேருந்து ஒரு ஆஃபீஸர் சொன்னார், அணுகுண்டு வெடிச்சதுக்கு அப்புறம் தான் கிளின்டனுக்கு தெரியுது இது காந்தி பிறந்த நாடு, புத்தர் பிறந்த நாடு. அது வரைக்கும் சொல்லவில்லையே. பிகாஸ் இந்தியா வாஸ் நோன் ஃபார் இட்ஸ் சாஃப்ட் பவர். மென்மையான ஒரு சக்திக்கு பெயர் பெற்ற நாடு இந்தியான்னா. யோகாசனம், இந்தியானா மியூசிக், இந்தியானா நடனம், இந்தியானா நல்ல உணவு, இந்தியானா ஆயுர்வேதிக் மெடிசின், இந்தியாவுனா கலைகள், பாரம்பரியம், டைவர்சிட்டி. இந்தியானா இந்த மென்மை போக்கு, ஒரு ஃபெமினைன் கண்ட்ரி இந்தியா. ஃபெமினைன் கேரக்டரோட இருக்கிற ஒரு தேசம், ஒரு தாய் தன்மையோட இருக்கிற தேசம். தாய்மை தான் இந்தியாவின் அடையாளம். அப்படிதான் பார்த்து வந்திருக்கிறோம். அதனால தான் இந்த தேசத்தை மற்ற நாடுகளை எல்லாம் ஃபாதர் ஜெர்மனி, ஃபாதர் ரஷ்யா, ஃபாதர் அமெரிக்கான்னு சொல்லும்போது இதை மதர் இந்தியா என்று நாம் சொல்கிறோமே, அந்த தாய்மை தன்மை உள்ள தேசம். அதனால தான் எல்லாரையும் அரவணைக்கிறோம். ஒரு தாய் எப்படி எல்லாருமே பாசமாக இருப்பாள் அப்படி. ஆனால் அதைத்தான் நமது எதிரிகள் நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறான். அந்த மென்மையான உணர்வை தான் காயப்படுத்தி பார்க்குறான். அதனால தான் 1000 வருஷமா அந்த நாட்டில் பிரச்சனை. அதான் V.S. நைப்பால் எழுதினார், தி wounded civilization, இந்தியன் சிவிலைசேஷன் இஸ் wounded civilization எழுதினார் நைப்பால். V.S. நைப்பால்னு ஒரு நோபல் லாரேட். எங்களால் தாய்மையாகவும் இருக்க முடியும், ஆண்மையாகவும் இருக்க முடியும்னு இன்னைக்கு நரேந்திர மோடி காமிச்சிருக்கார். we are no more soft power alone. தேவைப்பட்டா நாங்க வைப்ரண்ட் ரிசர்ஜென்ட் இந்தியாவா மாறுவோம். அப்போ வாஜ்பாய் சொன்னார், அணுகுண்டு வெடிச்சிட்டு நீங்க அணுகுண்டு வெடிக்கலாமான்னு கேட்குறாங்க. நான் இப்போ இந்த இடத்துல இருந்து அனுபவிக்கிறேன். எங்க நியூக்ளியர் பாலிசி நோ ஃபர்ஸ்ட் யூஸ் என்று நாங்கள் உலகத்தின் முதல் தேசமாக நாங்கள் அறிவிக்கிறோம். இந்தியா அணு ஆயுதத்தை முதலில் எந்த நாட்டின் மீதும் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்று அறிவிக்கிறோம். மற்ற நாடுகளையும் அப்படி அறிவிக்க சொல்லுங்கள்னு சொன்னார். இது வரைக்கும் ஒரு பயம் அறிவிக்கலையே. அப்படி அமெரிக்கா சொல்லியிருக்கானா நான் முதல்ல அணுகுண்டு போட மாட்டேன், ரஷ்யா சொன்னானா நான் முதல்ல எந்த நாட்டு மேலே அணுகுண்டு போட மாட்டேன், பாகிஸ்தான் வாயே திறக்க மாட்டானே, அமெரிக்கா ரஷ்யாவும் சொல்லலை, நான் சீனா சொல்லுவானா, இந்தியா தான் சொல்லியிருக்கு நான் முதல்ல போட மாட்டேன்.
அப்போ ஜார்ஜ் பெர்னாண்டஸ் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது கேட்டாங்க, நீங்கள் முதலில் அணுகுண்டு போடவில்லை என்றால் உங்கள் மீது இன்னொரு தேசம் அணுகுண்டு போட்டால் என்ன செய்வீங்க? அதுக்கு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பதில் சொன்னார், முதல்ல அவங்க அணுகுண்டு போட்டால் இன்னொரு அணுகுண்டு போடுறதுக்கு அந்த தேசம் இருக்காது அப்படின்னு சொன்னார். அப்படி ஒரு நாடு இருக்காது, முற்றிலும் அழித்தொழித்து விடுவோம். இதுதாங்க ஆண்மை, இதுதான் வீரம். ஆண்மை தவறேல் போர் தொழில் பழகு சொன்னார்ல பாரதி, சொன்னானா இல்லையா? ரௌத்ரம் பழகு, வைய தலைமைகொள். பாரதி இத்தனை எழுதி வச்சான், யாரும் கேட்கல. பாரதிக்கு தெரியாத விஷயம் இத்தனையுமாக ஒரு நரேந்திர மோடி வந்து இந்தியாவில் பிரதமராக இருக்க போறாருன்னு பாரதிக்கு தெரியாது. அப்படி ஒருத்தர் 100 வருஷம் கழிச்சு வருவாருன்னு பாரதிக்கு தெரியாதப்போ. வைய தலைமைக்கோள் நீ எடுத்துக்கணும். உன்னை யாரும் போய் சிம்மாசனத்தில் உட்கார வைக்க மாட்டாங்க. நீ தான் லீடர், வேர்ல்டு லீடர் நீ தான். நீ போய் அந்த சேர்ல உட்காரு. அப்படி உட்காரணும்னா இந்தியாவின் பொருளாதாரம், இந்தியாவின் இராணுவம் எல்லாம் வலிமையா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஸ்டேச்சர் கிடைக்கும். மார்க் ஸ்பென்சர்னு ஒரு மிலிட்டரி எக்ஸ்பர்ட், இன்னொரு 5 நிமிஷம் எடுத்து, மார்க் ஸ்பென்சர், அவன் தான் இன்னைக்கு வேர்ல்டுலேயே பெரிய ஸ்ட்ராட்டஜியில் ரொம்ப முக்கியமான ஆள். மிலிட்ரியை பற்றி ஏதாவது கருத்து, இப்போ ரஷ்யா யுக்ரைன் யுத்தத்தை பற்றி கேட்கணும்னா அவங்ககிட்ட கேட்டால் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் நிறையா கொடுப்பான். யார் ஜெயிச்சா, யார் தோத்தா, எதில் யார் எப்படி பண்ணுறா எல்லாம் சொல்லுவான். அவன் சொல்கிறான், இந்த ஆத்ம நிர்பர் பாரத்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தார் மோடி. சொல்கிறது மார்க் ஸ்பென்சர், மிலிட்ரி வேர்ல்டு லெவல் மிலிட்ரி எக்ஸ்பர்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அது வந்து ஏதோ வெறும் எக்கனாமிக் ஐடியா இல்லை, அது ஒரு எக்கனாமிக் பாலிசி இல்லை. நீங்கள் ஏதோ குடிசை தொழில் செய்யும், சோப்பு செய்யும், சீப்பு செய்யுன்றதுக்காக ஆத்ம நிர்பர் பாரத் சொல்கிறாரு, அதோட சேர்த்து டிஃபென்ஸ் பார்ட்டு செய்கிறாரு. இல்லை, இட் இஸ் எ ஸ்ட்ராட்டஜிக் டாக்ட்ரின் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறான் ஆத்ம நிர்பர் பாரத். இட்ஸ் எ ஸ்ட்ராட்டஜிக் டாக்ட்ரின். அதனால தான் இவ்வளோ உச்சத்துக்கு போயிருக்குன்னு சொல்கிறாரு. ஆத்ம நிர்பர் பாரத்ங்கிறது இன்னைக்கு நம்ம நாட்டினுடைய 80% ராணுவ உற்பத்தி நாமளே செய்கிறோம். இதற்கு முன்னால் நம்ம வெறும் 22% தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். 78% இம்போர்ட். இன்னைக்கு 80% நாம உற்பத்தி பண்றோம். இந்த ஆத்ம நிர்பர் பாரத்ல பல நாடுகளுக்கு நாம டிஃபென்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸை நாம ஏற்றுமதி செய்கிற இடத்துல நாம இருக்கிறோம். இனிமே உலகம் எல்லாம் இந்தியாவுடைய ஆகாசும், இந்தியாவுடைய மிசைல்ஸும், இந்தியாவோட ட்ரோனும் தான் உலகம் எல்லாம் போக போகுது. உலக நாடுகள் வேற எங்கேயும் போக போறதில்ல. அந்த அளவுக்கு அஃபோர்டபுள் காஸ்ட்ல வேர்ல்டு கிளாஸ் டெக்னாலஜியில நாம உலகத்துக்கெல்லாம் கொடுக்க போறோம். எங்கே இருந்தது இந்தியா, எங்கே மாறி போயிருக்கு? the face of the country has been changed, the image of the country has been raised, the morale of the armed forces எங்கேயோ இருக்கு, உச்சத்தில் இருக்கு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். யுத்த களத்திலேயோ பயங்கரவாதிகளை எதிர்த்து போற ஒரு ஆபரேஷனுக்கோ ஒரு சோல்ஜர் போனான்னு வச்சுங்க, 35 கிலோ வெயிட் அவன் சுமக்கிறாங்க ஒரு நாள் முழுக்க. அவன் போட்டிருக்கிற ஷூ பிரிட்டிஷ்காரன் காலத்தில் விட்டுட்டு போன ஷூ, மொந்துட்டு இருக்கும், தூக்கி நடக்கவே முடியாது அப்படி ஷூ. அவன் போட்டிருக்கிற அந்த புல்லட் ப்ரூஃப் இருக்குல்ல வெயிட், அவன் மூச்சை பிடிச்சி நெரிக்கணும். எதிரி வந்து மூச்சை பிடிக்க வேணாம், புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டாலே மூச்சை பிடிச்சிரும். ஃபர்ஸ்ட் எய்டு கிட்டு, பின்னால் ஷோல்டரில் பேக்கில் போட்டுக்கிற அந்த கிட்டு எல்லாம் 35 கிலோ வெயிட்டு. நரேந்திர மோடி வந்ததுக்கு அப்புறம் அவர் கவனத்துக்கு இது போச்சு. இதுக்கு R&D பண்ணுங்கன்னு சொன்னார். ஷூல இருந்து, புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ல இருந்து, கிட்டில் இருந்து, ஃபர்ஸ்ட் எய்ட்ல இருந்து, அவன் போட்டுக்கிற தொப்பில இருந்து அத்தனையும் மாடர்னைஸ் பண்ணி இன்னைக்கு வெறும் 12 கிலோ வெயிட் தான் அவன் சுமக்கிறான் ஒவ்வொரு ராணுவ வீரன். இதை தியாகராஜன் சார் ஒத்துக்குவார்னு நினைக்கிறான். 23 கிலோ ஒவ்வொரு ராணுவ வீரனுடைய வெயிட்டை குறைச்சிருக்கிறாருங்க. ஒரு நாள் முழுக்க சம்மந்துக்கிட்டே அவன் ஓடணும், சுடணும், படுக்கணும், புரளணும், குதிக்கணும். பேட்டில் ஃபீல்டில் அப்படித்தானே இருக்கும் யுத்த காலத்தில். அதில் 35 கிலோ வெயிட். அப்போ இத்தனை வருஷம் இந்த தேசத்தை ஆட்சி செய்த யாருக்கும் ஏன் ஒரு ராணுவ வீரனுடைய எடையை குறைக்கணும், அவன் சுமக்கிற சுமையை குறைக்கணும்ன்ற எண்ணமே ஏன் வரல? மோடிக்கு ஏன் வந்தது? மோடிக்கு ஏன் வந்ததுன்னா, ஒவ்வொரு வருஷமும் தீபாவளியை நீங்களும் நானும் நம்ம வீட்டில் கொண்டாடுறோம். மோடி ராணுவ வீரர்களோட போய் கொண்டாடுறார். ராணுவ வீரர்களோட போய் மோடி தீபாவளி கொண்டாடுறதுனால ஒரு நாள் முழுக்க அவங்க கூட இருக்கிறாரு, பட்டாசு வெடிக்கிறாரு, ஸ்வீட் சாப்பிட்றாரு, அவன் கூட உட்காந்து உன் புள்ள குட்டி எப்படி இருக்கு, நீ எப்படி இருக்கிற, உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான் அவன் கஷ்டத்தை, இவருக்கு நேரடியாக புரியுது. அதனால அது நடக்குது. புரியுதா உங்களுக்கு? சின்ன சின்ன விஷயங்கள்ல மோடி ஏன் ஒவ்வொரு வருஷம் தீபாவளிக்கு ராணுவ வீரர்களோட போய் தீபாவளி கொண்டாடணும்? அப்போ இது எவ்வளவு பெரிய முறையில் நம்ம கஷ்டங்களை புரிந்து கொண்ட ஒருத்தர் இன்னைக்கு பிரதமராக இருக்கிறான்ற எண்ணம் வருமா வராதா? அதெல்லாம் வந்துடக்கூடாதுனால தான் பாகிஸ்தான் இப்படி துடிக்குது. காஷ்மீரில் அமைதி வந்துடக்கூடாது, அதுக்கு தான் இந்த பகல்காம் அட்டாக் வருது. இதை மாற்றி அமைக்க போறோம். டெஸ்டினி. மற்றவர்களெல்லாம் செய்யாத விஷயத்தை பிஜேபி அரசாங்கம் செய்கிறது. மற்றவர்களுக்கெல்லாம் இல்லாத
புதிய புதிய சிந்தனைகள் நரேந்திர மோடிக்கு வருகிறது, அதை செயல்படுத்துகிறார், அமல்படுத்துகிறார், உலகத்தில் இந்தியாவின் இமேஜ் கூடுகிறது. அப்படி மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு விஷயம் மோடிக்கு என்ன இருக்கு? மற்ற கட்சிகளிடம் இல்லாத ஒரு விஷயம் பிஜேபி அரசாங்கத்திட்ட என்ன இருக்கு? ஒன்னே ஒண்ணுதாங்க, மற்றவங்ககிட்ட இல்லாத ஒரு தேசபக்தி அளவுக்கு அதிகமாக மோடிட்ட இருக்கு, அளவுக்கு அதிகமாக பிஜேபி கவர்மெண்ட்ல இருக்கு. இந்த பேட்ரியாட்டிசம் ஒண்ணுதான் தி டிரைவிங் ஃபோர்ஸ். ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சிக்காரனும் பாரத் மாதா கி ஜெயன்னு சொன்னா தொண்டையிலிருந்து கற்றாம அடி வயிற்றிலிருந்து கத்துறானே. நாம போற இடங்கள்லாம் சொல்றோம் பாரத் மாதா கி ஜெயன்றது பிஜேபியினுடைய மோனோபொலி இல்ல. திமுக காரனும் பாரத் மாதா கி ஜெய சொல்லு, காங்கிரஸ்காரங்களும் பிஜேபி சொல்ல அனுமதிக்காதீங்க, நீங்க சொல்லுங்க பாரத் மாதா கி ஜெய். பாரத அன்னை வாழ்கன்னு சொல்ற உரிமை 140 கோடி இந்திய மக்களுக்கும் இருக்கிறது என்று சொல்லுகிறோம். நீங்க தான் அதை ஏதோ ஒரு கட்சிக்காரன் சொல்லணும்னு மாத்திட்டீங்க. அப்படி பாரத அன்னை வெல்கன்னு சொல்ற அந்த முழக்கம் இருக்குல்ல, இதுதான் எங்களுக்கு தூக்கத்தில் நினைவுக்கு வருது, இதுதான் ஒவ்வொரு செயலையும் நினைவுக்கு வருகிறது, இதுதான் எங்களுக்கு கற்பனையாக இருக்கிறது. ஆட்சியில போய் அமர்ந்தால் பாரத் மாதா கி ஜெய், எதிர்கட்சியில் அமர்ந்தாலும் பாரத் மாதா கி ஜெய் தான், சிறையில் அடைத்தாலும் பாரத் மாதா கி ஜெய், சிம்மாசனத்தில் அமர்ந்தாலும் பாரத் மாதா கி ஜெய், ஒலிம்பிக்கில் விளையாட போனாலும் பாரத் மாதா கி ஜெய், திண்ணையில் உட்கார்ந்து வயசான காலத்தில் பேசிக்கிட்டு இருந்தாலும் பாரத் மாதா கி ஜெய். இந்த பாரத அன்னை வெல்க என்ற இந்த சிந்தனை, முழக்கம், கருத்தாக்கம் இருக்கிறதே, அது இது மாதிரி 1000 சிந்தூர்களில் நம்மை வெற்றியடைய செய்யும். வருங்கால வரலாறு பாரத நாட்டிற்கான வரலாறாக இருக்கும். அதுதான் அர்னால்டு டயன்பி மாதிரி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி இருக்கிறாங்க. 19ஆம் நூற்றாண்டு இங்கிலாந்துக்கு சொந்தமா இருந்துச்சு, 20ஆம் நூற்றாண்டு அமெரிக்கர்களுக்கு சொந்தமா இருந்தது, 21ஆம் நூற்றாண்டு இந்தியாவிற்கு சொந்தமான நூற்றாண்டாக இருக்கும்னு அர்னால்டு டயன்பி சொல்லிட்டு போனா. அதை நடைமுறைப்படுத்த வந்த நாயகர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல தனது இன்னுயிரையும் தியாகம் செய்து, உழைப்பை கொடுத்து, ரத்தத்தை கொடுத்து, வேர்வையை கொடுத்து இந்த தேசத்தின் பெருமையை உச்சத்துக்கு உயர்த்திய ஒவ்வொரு இராணுவ வீரனுக்கும் இந்த அவையின் சார்பாக நாம் அவர்களுக்கெல்லாம் வணக்கம் செலுத்துவோம், வணக்கம் செலுத்துவோம். பாகிஸ்தானை வெற்றி பெறுவதற்கு பெருசா ஒண்ணு வேணாம், ஒரு மோடியும் 2 லேடியும் போதும்னு நிரூபிச்ச ஆபரேஷன் சிந்தூர் அது எப்போதும் வாழ வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.